இடத்துல in சொன்னேன், kitchen நீங்க அதை team. இந்த இடத்துல புத்துறீங்க நீங்க. இல்ல நான் இல்ல அங்கேயே அதை இல்ல she சொல்லணும்னு is வந்தேன். நான் அதுக்குள்ள ஸ்டாப் பண்ணிட்டோம். லதாம்மா வந்து என்ன சொன்னாங்கன்னா, சௌந்தர்யா உட்கார்ந்து ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க ஏன் போய் நின்னு அந்த இடத்துல அந்த போட்டு பிரெட் ஆமா ஆம்லெட் அததான் yeah, போட she சொன்னேன். is in kitchen இருங்க team. அப்ப நீங்க She is in இருங்க போட்டுருக்கலாமே. kitchen இப்ப எதுக்கு team. போட்டு Why கொடுத்தாங்க? நீங்க shouldn't she do சொல்றீங்கல்ல it? போட்டிருக்க கூடாதுன்னு சொல்றீங்கல்ல, இப்ப எதுக்கு ஏங்க முத்துக்குமரன் இப்போ போட்டாங்க? Podanam, she is in kitchen team. இது பேச விடுங்கன்னா பேசணுங்க, இல்லைன்னா நான் நாளைக்கு வந்து பேசுறேன். இல்ல நான் இல்லைங்க நான் சொல்றது கேக்குறேன். முழுசா கேளுங்க. அவங்க சொல்ல வந்தது, அந்த ஜாக்லின் வந்து அந்த பிரெட் டோஸ்ட் போடும்போது 2 பேரா போட்டிருக்கலாம். சௌந்தர்யா அந்த இடத்துல உட்காந்து ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்களே அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்ப சொன்னேன், அவங்களே சொன்னாங்க, நான் வந்து சார்ஜன் இது பண்ணலாமா என்னன்னு எனக்கு தெரியாது. இது நீ சொல்லியிருந்தா நாங்க வந்து பண்ணியிருப்போம். ஜாக்லின் கிட்டே போய் வாக்குவாதம் நடந்துச்சு அந்த இடத்துல. ஓகேங்களா? இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் இவங்க வந்து சாட்சியை நான் போய் கேட்போம், போட்டு தாங்க சார்ன்னு சொல்லி கேட்கும். அப்போ வந்து இவங்க கல்லு வச்சு இவங்களும் போய் கேட்டுட்டு தான் செய்வாங்க. அந்த இடத்துலயுமே ஸ்டாப் பண்ணுவாங்க. இல்ல பண்ணாத, நான் இதுக்கு முன்னாடி வந்து 2-3 பேர்கிட்ட நான் வந்து வேண்டான்னு சொல்லிட்டேன், இப்ப பண்ணா நல்லா இருக்காதுன்னு சொல்லி அருண் சொல்லியிருப்பார். இப்ப புரியுதா? அது God. வந்து அந்த டோஸ்ட் போடுற இடத்துல பக்கத்துலயே தர்ஷிகா நின்னாங்க. இல்ல அப்ப பார்த்தேன் கூட ரைட் சைடுல ஷில் பி ஸ்டாண்டிங். நின்னுட்டு அப்ப இருந்தாங்க. கூட Yeah, ஒரு yeah. வாய்ஸ் I mean, வந்துச்சு. அது எனக்கு கன்ஃபார்மா தெரியல யாருதுன்ட்டு. நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி ஒரு வாய்ஸ் வந்துச்சு. அது ரஞ்சித்தும் சத்யாவும் அந்த முட்டை ஆம்லேட் போட்டுட்டு இருப்பாங்க அந்த நேரத்துல, பக்கத்துல இன்னொரு கல்லுல யாரோ ஏதோ எழுத்து கேட்கும் போது சொல்லுவாங்க, நான் பாத்துக்கிறேன்னு ஒரு வாய்ஸ் வந்துச்சு. அது யாருதுன்னு தெரியல. நான் இன்னைக்கு இன்னொன்னும் பார்த்தேன். when அந்த 2 பேர் ப்ளே பண்ணாங்கல்ல, Arun and Ryan, when they played for Jeffrey and Shivakumar. அருண் வந்து ஜெஃப்ரிக்கு வந்து ரயனை எடுத்துட்டா ஜெஃப்ரி வந்து இன்னுமே அந்த கும்பல்ல ஐக்கியமா ஆயிடுவாங்கிற ஒரு பயத்துல தான் அவசரமா போய் ஜெஃப்ரியோட டால் எடுத்து வச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். இது என்னோட பர்செப்ஷன், அது தப்பா கூட இருக்கலாம். பட் இட் ஆல்மோஸ்ட் ஃபெல்ட் லைக், எப்பா எப்படியாவது நான் ஜெஃப்ரி இதை எடுத்துடணும், சிவகுமார் இதை எடுக்க கூடாதுங்கிற பண்ண மாதிரி, அதாவது தனக்கு அந்த பேர் நல்லவன் இப்படி விளையாடணுங்கிறதுக்காகவே பண்ண மாதிரி இருந்தது. ஆனா எனக்கு அருணை பார்க்கும் போதெல்லாம், எப்பா சாமி அது எனக்கு கம்ப்ளீட்டா என்னதான் நடிக்கிற. கன்வின்சிங்காவே இல்ல. சாம் இப்போ இல்ல எனக்கு அது புரியவே இல்லை. அதுக்குதான் நான் இங்க ஒரு என்ன நிமிஷம் நடந்துச்சுன்னு இல்ல இல்ல தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் உட்காந்துருக்கேன். ஓகே. இல்ல சாம் இப்போ அவர் எடுக்க முடியாதுன்னா எடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம். உள்ள போய் 1000 டயலாக் பேசுறாரு சிவகுமார்ட்ட. சிவகுமார் ஒரு பெர்ஃபார்ம் பண்ணாரு பாருங்க. முட்டி போட்டு நீங்க ராமர் மாரி குடுங்க நான் யார்ரா நீ? சீரியஸா எனக்கு அவர் மேல வச்சிருக்க கொஞ்சம் நெஞ்ச 1% மரியாதை கூட மார்க்கெட்டுக்கு போயிருச்சு. அப்ப லவ் யார் சாமி? பண்றேன்லாம் வேற சொன்னாருங்க அவரு. ஆமா. எனக்கு ஏன் இவ்ளோ அன்னெசசரியான டாக்? அந்த அளவுக்கு ஒரு மெச்சூரிட்டி இல்லையா உங்களுக்கு? என்ன பேசணும், என்ன பேசக்கூடாதுன்னு தெரியாதா? அப்படி ஆயிடுச்சு எனக்கு. இப்போ இல்ல அந்த இடத்துல அவரு அருண் இல்ல ஆக்சுவலா அருண் டாம், வந்து ஐ அந்த திங்க் இடத்துல ஹி பொம்மை ஹேட் அ எடுத்தோடனே ஃபீலிங். ஜெஃப்ரியா சிவகுமாரான்னு பார்த்தாரு. அந்த இடத்துல ஜெஃப்ரி தான் முக்கியம்னு போய் வச்சுட்டு வந்துட்டாரு. அவ்வளவுதான் மேட்டர். ஆமா. மத்தது எல்லாம் அவருக்கு பெர்ஃபார்மன்ஸ். சிவகுமார் வரணும்னு அவருக்கு இல்லவே இல்ல. அவ்வளதான். அத வந்து ஓவரா அடுத்து வந்து ஃபுல்லா நடிப்பு. பெர்ஃபார்மன்ஸ். இந்த இல்ல ஒரு நான் எப்படி பாக்குறேன்னா, நான் ஆக்சுவலா அந்த இடத்துல யாரு பொம்மை கிடைச்சிருந்தாலும் அருண் கொண்டு போய் வச்சிருப்பாருன்னு தான் நான் பாக்குறேன். அட் த சேம் டைம் அருணுக்கு வந்து ஒரு கைண்ட் ஆஃப் நம்ம வந்து ஒரு நல்ல பர்சன், நம்ம வந்து ஒரு பியூர் ஹார்ட்டட் பர்சன் அப்படின்றத காட்டுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்றாரு. அது வந்து அவர் கிச்சன் ஜோன்ல இருக்கிறப்பயா இருக்கட்டும், ஒரு கேம் பிளே பண்றப்பயா இருக்கட்டும். ஏன்னா அந்த கேமோட பேசிக்கா என்ன அப்படின்னா, நீ வந்து அந்த பர்டிகுலர் பர்சனுக்காக விளையாடுற, அந்த பர்டிகுலர் பர்சனுக்காக நீ போராடி இருக்கணும். சோ ஒருவேளை உனக்கு வந்து ஜெஃப்ரியோட இது கிடைச்சிருக்கு அப்படின்னா கூட நீ மறுபடியும் போட்டுட்டு நீ அவரோட தான் தேடி எடுத்து கொண்டு இல்ல போய் இல்ல உள்ள வச்சிருக்கணும். சிஎம் ஜெஃப்ரி தான் வைக்கணும். ஆக்சுவலா அவரு ரூல்ஸ் ஜெஃப்ரி பிரகாரம் ஜெஃப்ரி தான் வைக்கணும். எஸ் ராயன் வந்து சிவகுமார்ல எடுக்கணும். சப்போஸ் அருண் கையில எஸ் ஜெஃப்ரில கிடைச்சிருந்தா உள்ள வச்சிருக்க கூடாது, வெளியிலேயே நின்று இருக்கணும். வெளியில நின்றுக்கணும். அததான் நான் சொல்ல வந்தேன். வெளியில நின்றுக்கணும். ஷுவர். அப்ப நீ அதை விட்டுட்டு உள்ள கொண்டு போய் வச்சுட்டு வர்ற அப்படின்னா வெளியில இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே ஒரு கண்ணியமான், அதாவது இவர் வந்து ஃபர்ஸ்ட் டேல வந்து ஃபேட்மன் சாரை வந்து எவிக் பண்ணி அனுப்புறதுக்கு 24 ஹவர்ஸ்ல எவிக் பண்ணி அனுப்புறதுக்கு அவருடைய ப்ரொஃபஷனை வந்து காரணமா சொன்னாரு. அவர் வந்து ஒரு பிலிம் ப்ரொடியூசரு, நாங்கெல்லாம் ஆர்டிஸ்ட், ப்ரொடியூஸ் பண்ற இடத்துல அவர் இருக்காரு, நடிச்சு வாய்ப்பு வாங்கக்கூடிய இடத்துல நாங்க இருக்கோம், அதனால அவர் வெளியில போகணும்னாரு. பிக் பாஸ் 3 தடவை காரணம் கேட்கிறாரு. இது வேலிடான ரீசன் இல்ல, வெளியில இருக்கிறத வச்சு நீ வந்து நாமினேட் பண்ண முடியாது, இங்க அந்த 24 மணி நேரத்துல நீ என்ன பார்த்த, அதுக்கு காரணம் சொல்லி நீ நாமினேட் பண்ணுன்னு சொன்னப்ப திணறாரு. இவருக்கு வாயே வரல.
என்ன அது உண்மையா இல்ல இன்னைக்கு நீ வாய்க்கிலேயே டமுக்கு டப்பான்னு பேசுறியே, அதுக்கப்புறம் பாபா சினிமா சினிமான்னு பேசுறியே, இது உண்மையா? எனக்கு புரியல. அப்ப அருண்குமார் மேல வந்து அவரை ஃபர்ஸ்ட் டேல இருந்து அப்சர்வ் பண்ற எல்லாருக்குமே நீ டபுக்கு டப்பா வேலை தான் பாக்குற. இந்த கேம உனக்கு யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க, சொல்லி கொடுத்தப்போ அது தப்பா சொல்லி கொடுத்துட்டாங்க. இதுதான் உண்மை. எனக்கு வந்து சீசன் 7 டைட்டில் வின்னர்ல இருந்து கேம் கத்துட்டு வந்திருப்பாரு அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ஏமாந்துட்டேங்கிறது எனக்கு இப்பதான் புரியுது. இல்ல நீ வந்து வேற ஏதோ ஒரு கோச் கிட்ட ரொம்ப கேவலமான கோச்சிங் எடுத்திருக்க. அந்த கோச்சிங் வந்து இந்த சீசன்ல ஒர்க் அவுட்டே ஆகல. அதுதான் உண்மை. அது ஒர்க் அவுட் ஆனாலும் பரவாயில்ல. அது மட்டும் இல்லாம அந்த கெஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் வேணும்னு தான் ப்ரொவோக் பண்றதுக்காக பண்றாரு. இப்போ டமுக்கு டப்பா, அவன் ஒரு டமுக்கு டப்பா, இவன் வந்து ஒரு பாபா அப்படின்லாம் பண்றது வந்து ப்ரொவோக்கிங் இல்லையா? நான் சிம்பிளா கேக்குறேன். பை வேர்ட்ஸ், பை த்ரூ ஹிஸ் வேர்ட்ஸ் முத்துக்குமரன் நீ ப்ரொவோக் பண்ணலையா? பாபா 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 பாபான்னு ஊமை மாதிரி சொல்லிட்டே போனியே, அது வந்து உனக்கு வந்து அது வந்து உனக்கு ப்ரொவோக்கிங்கா தெரியலையா? முத்துக்குமரன் அங்க ப்ரொவோக் ஆகல நீங்க நினைக்கிறீங்களா? அவன் ஆனா கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டான். என்ன அவன் வீக்கெண்ட்ல மஞ்சரியால பெர்ஃபார்ம் கண்ட்ரோல் பண்றதுக்காக கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாரு அவரு. பண்ணிக்கிட்டா, இவன் மஞ்சரியால கண்ட்ரோல் பண்ண முடியல, பர்ஸ்ட் அவுட் ஆயிடுச்சு. அந்த இருக்கிறவன் பூரா எகேன்ஸ்டா மஞ்சரிக்கு எகேன்ஸ்டா திரும்பிட்டான். இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் சீசன் 7லயும் வந்துச்சு. அர்ச்சனா வந்து டோட்டலா என்டையர் வீடுமே சேர்ந்து கார்னர் எக்ஸாக்ட்லி. பண்ணாங்க. ம். அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் நான் கேக்குறேன். அதுக்கு இதுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் இல்ல. சோ இன்னைக்கான கிரெடிட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம மஞ்சரிக்கு தான் கொடுத்தாகணும். இந்த ஸ்பேஸ்ல பேசுறவங்க மெஜாரிட்டியா எத்தனை பேர் மஞ்சரிக்கு ஆதரவா பேசுறீங்கன்னு தெரியல. ஈவன் சௌந்தர்யாவே இன்னைக்கு வந்து ஷி ஃபெயில்டுன்னு நான் சொல்லுவேன். சௌந்தர்யாவும் ஃபெயில்டு. அங்க டாப் பிளேயர்ஸ் நீங்க நினைக்கிற எல்லாருமே ஃபெயில்டு. முத்துக்குமரனும் ஃபெயில்டு. முத்துக்குமரனும் ஃபெயில்டு. நீ அதாவது சௌந்தர்யாக்காவது இந்த பொண்ணு காம்படிட்டருங்க. ஷீஸ் அ காம்படிட்டர் ஃபார் சௌந்தர்யா. அந்த பொண்ணு வீழ்த்தணுங்கிறது சௌந்தர்யாவுடைய இன்டென்ஷன். ஆனா முத்துக்குமரன் வெளியில தமிழ் பேச்சு எங்கள் மூச்சுல 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபேமிலி முதற்கொண்டு தெரியுமா இல்லையா? மஞ்சரியுடைய குழந்தைய முதற்கொண்டு முத்துக்குமரனுக்கு தெரியுது. என்னை பத்தின டெர்ட்டி சைடு மஞ்சரிக்கு தெரியும் அப்படின்னு நீ பேசுற. அப்போ மஞ்சரிக்கு உனக்கு எந்த அளவுக்கு ஒரு கனெக்ட் இருக்கு? உள்ள புதுசா வந்தவங்க இவங்களுக்காக இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த பொண்ணை கார்னர் பண்றாங்க. வெளியில கர்டசிக்கு அந்த பொண்ணு உனக்கு தெரியும்ல. இதுதான் உன்னோட கண்ணியமா? இதுதான் என் கேள்வி. உன்னை அந்த அளவுக்கு பர்சனலா தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய ஒரு பொண்ணு கதறி அழுகுது. பவித்ரா சப்போர்ட் பண்ணுதுங்க. இல்ல செய்யும். நான் அந்த இடத்துல என்ன பாக்குறேன்னா, இல்ல இல்ல ஒரு அவர் நிமிஷம் வந்து இருங்க. என்னைக்குமே மஞ்சரி சைடு நின்னதே இல்ல ஏன்னா செய்யும். நீங்க கரெக்ட் அத கரெக்ட். பாத்திருக்கணும். நோ 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 நோ. ஏன்னா இல்ல நெவர் ஒரு நிமிஷம் ஸ்டுட் இருங்க. வித் ஹிம். செய்யும். அவர் என்ன பண்றாருன்னா, சொல்லுங்க சொல்லுங்க. மஞ்சரிக்கு ஆறுதல் மட்டும் குடுக்குறாப்ல. ஓகே. ஆனா சபைன்னு வரும்பொழுது, ஆறுதல் வந்து அவங்கள பாசிஃபை பண்றதுக்கு தனியா குடுத்துட்டு, சபையில வரும்போது அப்படியே போட்டு உடைச்சு, மஞ்சரிய டவுன் பண்ணிடுறாரு. ஆனா மஞ்சரி வந்து நம்ம கிட்ட சமாதானமா தானே பேசிட்டான்னு சொல்லிட்டு அவங்க அத அப்படியே உட்டுர்றாங்க. பட் நான் என்ன சொல்றேன்னா, மஞ்சரி வந்து ஸ்ட்ரெய்ட் டு ஸ்ட்ரெய்ட் முத்துக்குமரன்ட்ட டைரக்ட்டான கேள்விகள் வைக்கணும்னு நான் நினைக்கிறேன் இந்த இடத்துல. சப்போர்ட் இல்லங்க, பண்றியா? சப்போர்ட் பண்ணு. இல்லையா முத்துக்குமரனுக்கு பண்ணாத. ம். மஞ்சரி மேல உனக்கு என்ன தாட் ப்ராசஸ் இருக்கு அதை சொல்லு. நீ வந்து ஒரே தமிழ் பேச்சு எங்கள் மூச்சுல இருந்துதான் அந்த பொண்ணு வந்திருக்கு. அப்ப நீ அந்த பொண்ணையும் ஒரு காம்படிட்டரா நினைக்கிறியா? சரி, நினைச்சிட்டு போ. காம்படிட்டர் இது எல்லாத்தையும் தாண்டி டாம், நான் வந்து கொஞ்சமாவது மனிதநேயம் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு பொண்ணை கார்னர் பண்ணும்போது என்ன பேசணும் என்ன பேசணும் எல்லாமே பிளாங்க் அவுட் ஆயிடும். நீங்க ஒண்ணும் இல்ல, ஒரு 4 பேர் சேர்ந்து என்கிட்ட கேள்வி கேட்டுட்டே இருங்களேன், நானே தரிகனை தான் போட்டு ஸ்பேஸ விட்டு வெளில போயிடுவேன். ஆமா. இதுதான் உண்மை. மாத்தி மாத்தி நீங்க கேள்வி கேளுங்க, என்னால பதில் சொல்ல முடியாது. 2 பேரை சமாளிக்கலாம். 3 பேர் 4 பேர்னு சேர்ந்து நீங்க வந்து குரூப்பா என்கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா என்கிட்ட பதில் இருக்காது. பதில் இருந்தாலும் சொல்ல முடியாது. அது அந்த சுச்சுவேஷன் தான் வந்து மஞ்சரிக்கும் கிரியேட் ஆயிருக்கு. சோ இன்னைக்கு வந்து நம்ம மஞ்சரி கூட நிக்க வேண்டிய ஒரு தருணம் அப்படிங்கறத நான் பர்சனலா ஃபீல் பண்றேன். அண்ட் சௌந்தர்யாக்கு ஏன் மஞ்சரி மேல இவ்வளோ வெஞ்சன்ஸ்னா, சௌந்தர்யா வந்து ஸ்மெல் பண்ணிருச்சு மஞ்சரி இஸ் அ கேபபிள் பிளேயர். அதுவும் தமிழ் அழகா பேசுது, நல்லா வந்து டயலாக் டெலிவரி எல்லாம் வேற லெவல்ல பண்ணுது, நல்ல பிரேவான லேடி, மெச்சூர்டா இருக்காங்க அப்படிங்கிற பயம் இப்ப இல்ல. சௌந்தர்யா வந்து நாமினேஷன் பண்ணும்போது இன்டு மார்க் போட சொல்லியிருப்பாரு. இது எக்ஸ்ட்ராவா வாயில ஒரு கோடு போடும் பாத்தீங்களா? எதுக்கு அந்த வாயில ஒரு கோடு? ஏன்னா உனக்கு அவ்வளவு வன்மம், உனக்கு மஞ்சரி அவ்வளவு இருக்கக்கூடாதுன்னு நீ நினைக்கிற. ஏன்னா உனக்கு காம்படிட்டர் நினைக்கிற. நான் அந்த பொண்ணை கூட விட்டுருவாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷ பழக்கம் உனக்கு வெளியில இருந்து பழகி வந்த நீ முத்துக்குமரன் உடனே முத்துக்குமரன் இதுக்கு என்ன பண்ண முடியும்? முத்துக்குமரன் வந்து ஏன் நீங்க பிளேம் பண்றீங்க அப்படின்னு அவரோட சப்போர்ட்டர் சொல்லலாம். எங்கதான் நீ குரல் கொடுப்ப? எங்கதான் நீ ஓப்பன் அப் ஆவ? யாருக்காக தான் நீங்க உனக்காகவும் நீ குரல் கொடுக்க மாட்டேங்கிற? இன்னைக்கு அருண் போட்டு உன்னை அந்த அடி அடிச்சுட்டு போறான். அவனுக்கு நீ வந்து ஒரு 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 போட்டியாளரா நீ எதிர்த்து அவனை வச்சு செஞ்சிருக்கலாம். அருண் கசமுசா வேலை பாக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு நீ பின்னாடி போய் பேசிட்டு இருக்க. ஏன் அவன் முன்னாடியே சொல்ல வேண்டியதானே?
டேய் அருண், நீ பண்றது கசம்சா வேலைடா, நீ பண்றது வந்து முத நாள் நீ இப்படி இருந்தியாடா, இத்தனாவது நாள் நீ இப்படி இருக்கியாடா, எதிரா உண்மையான அருண். நாமினேஷன் ரீசன்லாம் அருண் நெத்தி அடி அடிக்கிறான். போய் வந்து கன்ஃபெஷன் ரூம்ல உட்காந்து சும்மா பட்டு பட்டு நடிக்கிறான். முத நாள் உனக்கு வாய் கொளறிச்சு வெளியில ப்ரொஃபஷனை பத்தி பேசுன, யாரா நீ இப்படி பண்ணிட்டு இருக்க, வேற லெவல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கியடா, உன்னெல்லாம் நாங்க வெளியில கவனிக்கல நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இவன் இவன் வந்து அப்படியே ஒரு கண்ணியவான். இன்னைக்கு போர்ட்ரே பண்ண இந்த 1 hour எபிசோட் தான் நான் பார்த்தேன், இன்னைக்கு லைவ் பார்க்கல. அப்படியே அருண் வந்து ஏதோ பெருசா சாதனை பண்ணி கிழிச்ச மாதிரியும், இவங்க எல்லாம் போய் அதுவும் ஜாக்லின் பண்றதெல்லாம் எம்மா ஏன்னா ஜாக்லின் பண்ண முடியல. எக்ஸ்ட்ரா ஆக்டிங் வந்து ஏன் அப்படின்னா ஜாக்லினுக்கு ஜெஃப்ரி வின் பண்ணோம். ஜெஃப்ரி வின் ஆமா, பண்ணது அது ஓகே, அதோட நீங்க விட்டுருக்கலாம். அதுல போய் டேய் நீ வந்து சூப்பர், உன் கேம் நீ பெர்ஃபெக்ட்டா விளையாண்டுருக்க, அது பண்ணிருக்க, இது பண்ணிருக்க, இது எல்லாமே எக்ஸ்ட்ரா சர்டிபிகேஷன் கொடுத்தாங்க பாரு. எனக்கு அப்படியே எரிச்சல் டு த கோர் ஆயிடுச்சு. என்ன அவர் கிழிச்சாப்ல, பொம்மை எடுத்து கொண்டு போய் வச்சாப்ல. உண்மையாலுமே எது நீ விளையாட்டுன்னு சொல்லியிருந்திருக்கலாம். அன்னைக்கு உட்காந்து நைட்டு ஃபுல்லா போயிட்டு பேண்ட்ல யூ கைஸ் ஆர் பீயிங் ரைட், அந்த மாதிரி ஏதாவது ஒரு சாதனை பண்ணி இவங்கள போற வந்து நீங்க போக்குல கோவா பண்றீங்களா? கேங்ல சேர்த்துருவானுங்க போல இருக்கு. அருணையும் போற போக்குல அப்படியே பேசி கோவா கேங்ல சேரமாட்டான் சேர்த்து. சீ. ஏன்னா வந்து அவருக்கு மூளை கிடையாது, அதனால அதுக்கான வாய்ப்புகளும் கிடையாது. அதெல்லாம் நீங்க யோசிக்கவே தேவையில்ல. இது நீங்க பாருங்களேன், ஜாக்லின்க்கு இவங்க எப்ப கோவா சப்போர்ட் கேங்ல பண்றாங்கன்னா சேர்த்தாலும் பரவாயில்ல, டாப் 3ல சேர்த்துருவாங்க போல அருண். அதெல்லாம் வந்து பாக்குற நிலைமையில வந்து நான் இல்லைங்கய்யா, சத்தியமா சொல்றேன். அடுத்த தேங்க்யூ வாரம் தேங்க்யூ கேப்டன்சி எப்படி பார்க்க தேங்க்ஸ் ஃபார் முடியுதோ தேங்க்யூ அதே மாதிரி சையான், அதையும் பார்க்க நைஸ்லி முடியும். தேங்க்ஸ் ஃபார் தட். வெல் ஆர்டிகுலேட்டட் சையான். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ எனக்கு தேங்க்யூ. ரொம்ப அண்ட் சுரேஷ் சார் வந்திருக்காரு. சுரேஷ் சாருக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு நான் அப்படியே கிளம்புறேன். அவர் வந்து பேசட்டும். சுரேஷ் சார் வணக்கம் சார். மியூட்ல இருக்காரு சார். சுரேஷ் சார். மேபி ஒரு தாத்தா லிசன் பண்ணிட்டு இருக்கலாம், இல்ல கால் கூட வந்திருக்கலாங்க. ஓகே 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 சார். ஓகே, தேங்க்யூ 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 ஃபார் தி தேங்க்யூ ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ தேங்க்யூ. இன்னும் சில டாபிக்ஸ்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து இப்போ தீபக் வந்து கத்துனார்ல, நான் 3 பேர் ஆல்ரெடி ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. லெட் தெம் டாக். அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தீபக் வந்து கத்துனார்ல, அது கரெக்ட்டா இல்லையா அப்படின்றத பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். அப்புறம் இன்னொரு வெளியில வந்து ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய வார்த்தையா ஒண்ணு போய்க்கிட்டு இருக்கு. தட் இஸ் முத்துக்குமரன் ஒரு வார்த்தை சொல்லிட்டாப்ல அப்படின்னு. தட் இஸ் வந்து இவரு தான் கேட்கிறாப்ல. யாரு? நம்ம அருண் தான் சொல்றாப்ல. உனக்கு பேசுறத தவிர ஒண்ணுமே தெரியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் முத்துக்குமரன் சொல்றாரு, போன சீசன்ல இப்படிதான் ஒருத்தவங்க வின் பண்ணாங்கன்னு. அத வந்து நான் இன்னொரு ஸ்பேஸ கேட்டேன். ஓகே. கேட்டுட்டு மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன். வெளியில இருக்க ஒரு பிளேயர வந்து தரம் தாழ்த்தி தகுதியற்ற வார்த்தைகளை யூஸ் பண்ணி அவர்களுடைய பிளேவை நீங்கள் கேவலப்படுத்தி புரியல எனக்கு. டேய்! அதுல வந்து ஒரு 1000 ட்வீட். அந்த சீசன் அவரு எங்களுடைய தூங்கிக்கிட்டு இருந்த எங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாத்தையும் நீங்க எழுப்பி விட்டீர்கள் அப்படின்னு. டேய்! என்ட்றா பண்றீங்க? அவன் பண்றதே ஒரு டுபாகூர்த்தன வேல. அதுக்கு வந்து ஒரு நியாயம் வேணாமா? அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. அந்த 2 பாயிண்ட்டுமே வந்து விச் நீட்ஸ் டூ பி ஹைலைட்டட் நான் நெனைக்கிறேன். அத பத்தியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இருந்தாலும் எங்க தலைவியை பத்தி நீங்க இப்படி பேசுனீங்க லாஸ்ட் பாருங்க. சீசன் அவங்களுக்கு தாங்க சப்போர்ட் பண்ணேன். அவங்களுக்கும் பிரதீப்புக்கும் தான் சப்போர்ட் பண்ணேன். ஆக்சுவலா அவங்களுக்கு தான் ட்வீட்டும் போட்டிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கோஸ் டு பிரதீப் ஆண்டனி, செகண்ட் ஹாஃப் கோஸ் டு விஜே அர்ச்சனான்னு. நான் ட்வீட் போட்டு அவங்க உள்ள வந்து ஒரு 1 வீக்ல ட்வீட் பண்ணேன். நான் சும்மா கட்சிக்கு போட்டு வைப்பேன்னு போட்டு வச்சா உண்மையிலே ஜெயிச்சிட்டாங்க போன சீசன்ல. ஆனா அவங்க ஒரு சேஃப் கேம் ஆடல. நான் அதை மட்டும் ஓப்பனா சொல்றேன். அர்ச்சனா பிளே பண்ணது சேஃப் கேம்லாம் இல்ல. வந்தாங்க, அடிச்சாங்க. அவங்களுக்கும் அந்த நெகட்டிவ்ஸ் சேஃப் இருந்துச்சு, கேம்ன்ற பாசிட்டிவ் வார்த்தையே இருந்துச்சு. வரலைங்கய்யா. நான் என்ன சொல்றேன், அவங்க பேசி தான் ஜெயிச்சாங்கன்றது தான் உண்மை. அது வந்து மறுக்க முடியாத உண்மை. ஏன்னா, அவங்களுடைய வார்த்தைகள வந்து எங்கெங்க பிளேஸ் பண்ணுமோ கரெக்ட்டா பிளேஸ் பண்ணாங்க. வீக் டேஸ்ல பேசாம அமைதியா இவங்க கூட உட்காந்து இப்ப மாயா, பூர்ணிமா கூடலாம் உட்காந்து கொஞ்சிக்கிட்டு இவங்க ஜாலியா தான் இருப்பாங்க. ஆனா வீக்கெண்ட்ல பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா டிஃபரண்ட் ஃபேஸா இருக்கும். அப்படியே அதே மாயா, எஸ். பூர்ணிமா பத்தி கமலஹாசன்ட்ட வந்து அசிங்கமா பேசுவாங்க. அது வந்து வார்த்தை ஜாலம் தானே. அதுதான் அததான் நான் சொல்றேன். அத அப்ப அவங்க அத பண்ணி தானே வின் பண்ணாங்க. அதுல வந்து என்ன இங்க வந்து சொல்றதுக்கு வந்து இதுன்னு எனக்கு புரியல எனக்கு. அவங்க பேசி தான் வின் பண்ணாங்க. என்ன டாஸ்க் விளையாண்டாங்க? எதுல ஜெயிச்சாங்க? அவங்க பாடுன எத்தன பாடல்கள் வந்து வெளில வந்து ஃபென்டாஸ்டிக்கா தெரியப்பட்டுச்சு? கிடையாது. அவங்க ஜாலியா இருந்தாங்க. அதெல்லாம் நான் எதுவுமே சொல்லவே மாட்டேன். பேசி தான் இல்ல ஜெயிச்சாங்க. நான் ஒரு பேசாம எங்க ஜெயிச்சாங்க? வேறுபாடு சொல்றேன். இல்ல சொல்லுங்க. அவங்ககிட்ட இருக்கும் முத்துக்குமரன் இன்னுமே ஓபன் அப் ஆகி அவனுக்கு கோவம்லாம் வருது. அந்த இந்த டாஸ்க்ல எல்லாம் கத்துனா, ஏன்டா அப்படி விளாடுறீங்க அப்படின்லாம் கத்துனா. ஏன்னா முத்துக்குமரனுக்கு முத்துக்குமரனுக்கும் வந்து தெரியப்படுத்தணுங்கய்யா. ஏன்னா வந்து டேய் ரெட் கார்டு குடுங்கடா, இதுக்கு குடுத்துருங்கடான்னு வெளியில இருக்கவங்களுக்கு முத்துக்குமரன் வந்து ஒரு க்ளூ குடுத்தாப்ல. மத்தபடி கோவம் வந்துலாம் கத்தல. சிம்பிள். முத்துக்குமரன் லேசுப்பட்ட ஆள்லாம் கிடையாது. அப்படியே வந்து அவரு ஒரு புண்ணியவான், கண்ணியவான்லாம் இருக்காங்க இந்த சீசன்ல உள்ள ஃபுல்லா. இல்ல ஆக்சுவலா அவர் அந்த இதுவரைக்கும் நேரா விளையாடினதே இல்ல செய்யோன். அவர் இல்ல அந்த இதுவரைக்கும் இஷ்யூல எல்லாரையும் பின்னாடி தூண்டி விட்டு தான் விளையாடியிருக்காரே தவிர, எக்ஸாக்ட்லி அததான் நானும் முத்துக்குமரன் சொல்றேன். நேரா அர்ச்சனா வந்து அந்த மாதிரி பேசினதே ஆடலன்னு கிடையாது. சொல்றேன்.
இல்ல அந்த கம்பாரிசனை வந்து அர்ச்சனாவோட வைக்கிறாங்கல்ல, நான் அததான் சொல்றேன். அர்ச்சனா சேஃப் கேம் ஆடல, அவங்க ஸ்ட்ரைட்டா அடிச்சு விளாண்டாங்கன்னு சொல்றேன். இவர் வந்து பின்னாடி இருந்து தூண்டு விட்டு தான் ஒரு கேம் ஆடிட்டு இருக்காருங்கிறதுல எனக்கு எந்த விதமான மாற்ற கருத்து இல்ல. ஐ எம் நாட் அ சப்போர்ட்டர் ஆஃப் முத்துக்குமரன் அண்ட் ஐ எம் நாட் அ சப்போர்ட்டர் ஆஃப் சௌந்தர்யா டூ. ஆனா எனக்கு முத்துக்குமரனா சௌந்தர்யான்னு வரும்போது சௌந்தர்யா சீம்ஸ் டு பி பெட்டர். ஒரு That's true. ஒரு 55% சௌந்தர்யா, 45% முத்துக்குமரன்ற ஸ்டாண்ட்ல தான் நானுமே இருக்கேன். ஆனா ஒரு கம்பாரிசன் போயிட்டு இருக்கு. முத்துக்குமரன் வந்து அர்ச்சனாவோட கம்பாரிசன் பண்ணி நிறைய ட்வீட்ஸ் நானும் பார்த்தேன். மேபி டாமும் பார்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தேன் அதனாலதான் பார்த்தேன் பேசிட்டு இருக்காங்க. பார்த்ததுமே எனக்கு வந்து இல்ல டேய் அந்த புபீர் கம்பாரிசன் வந்து தேவையில்லாத ஆணுதான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அவர் வந்து அருண் சொல்ல போக தான் இவர் வந்து அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவார். ஆக்சுவலா அதுல என்ன பேச்சு தப்பு திறன் இருக்கு? நான் என்ன சொல்றேன் அதுதான் சொல்றேன். தப்பு இல்லைன்னு தான், அதை யூஸ் பண்றதுல தப்பு இல்லதான். அவர் ரெண்டாவது நேம் சாமு நீங்க தப்பு இல்லைன்னு சொல்றீங்க சாமு. 10 ஸ்பேஸ் போட்டிருக்கிறானுங்க. தரைகுறைவாக தெரியும் பேசிவிட்டார் தெரியும். நான் முத்துக்குமரன். மதியானமே நானும் ஆலன் ப்ரோவும் போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டு இருந்தோம். ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. கடவுளே. இந்த ஒரு ரசிகன் இல்ல நான் நடுவுல பேசுறேன்னு நினைக்காதீங்க. இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். ஒரு ரசிகனோட போஸ்ட் ஒண்ணு அவங்க ஷேர் பண்ணிருக்காங்க அவங்க ட்விட்டர் அவங்களோட பாத்தங்கய்யா ஐடியில இருந்து. அதுல போய் பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் கமெண்ட் நான் தேடி பார்த்துட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 100 கமெண்ட் படிச்சிருப்பேன். ஒரே ஒரு பாசிட்டிவ் கமெண்ட் அர்ச்சனான்னு ஒரு ஃபயர் விட்டுருப்பானா, ஒரு ஹார்ட் போட்டிருப்பானான்ட்டு போய் பாக்குறேன். தேடி சலிச்சு போயிட்டேன். ஒண்ணு கூட கிடைக்கல. என்னதான் சொல்றது, டைட்டில் வின்னருக்கு வந்த சோதனைய அப்படிங்கிற மாதிரிதான் ஆயிப்போச்சு. She was very vocal. இல்ல She ஆக்சுவலா was அந்த very கம்பாரிசன் eloquent. வந்து சாம் அதை நம்ம வச்சுதான் அவங்க இருக்கையில win இந்த பண்ணினாங்க. ஸ்பேஸ்ல ரசிகன் எடுத்துட்டு ஆமா ரசிகன் எடுத்துட்டு வந்தாரு. சாரி ஐஸ். ஆக்சுவலி இந்த கம்பாரிசன் வந்து ஸ்டார்ட் ஆனது நம்ம ஸ்பேஸ்ல இருந்து தான் ரொம்ப ஆரம்பிச்சது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அதுக்கப்புறம் தான் அது ரொம்ப ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது. நான் இது எப்படி பார்த்தேன் இல்ல இல்ல 1 செகண்ட் என்னன்னா அதை பத்தி தெளிவா சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அது ரசிகன் வந்து எந்த பாயிண்ட் ஆஃப் வியூல எடுத்துக்கிட்டாருன்னு எனக்கு தெரியல. அப்படி பார்த்தா நான் ஒரு கம்பாரிசன், அவர் வந்து ஒரு இது போட்டிருந்தார் ட்வீட், முத்துக்குமரனை வந்து ரீட்வீட் பண்ணுங்க, அர்ச்சனாக்கு லைக் பண்ணுங்கன்ட்டு. நீங்க உண்மையிலுமே அப்படி ரொம்ப பிடிச்சிருக்குன்னா போல் வந்து கண்டக்ட் பண்ணிருக்கணும். எப்படின்னா பிரதீப் ஆண்டனி, அர்ச்சனா, அதுக்கப்புறம் முத்துக்குமரன் கம்பேர் பண்ணிருக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்துல அது வந்து இல்ல சார், அப்படி அவரு பண்ணனாலதான் இப்ப வந்து ரொம்ப பிரச்சனையா போயிட்டு இருக்கு சாமு. அவரு பண்ண ஒரு தப்பால இப்ப வந்து எல்லாருமே அதை போஸ்டே அதை நோக்கி போக ஆரம்பிச்சிருச்சு, அர்ச்சனா விசஸ் முத்துக்குமரன்ட்டு. பட் எதனால வந்து அவங்க ஸ்டாண்ட் பண்ணாங்க அப்படின்றது ஒரு காரணம் இருக்குல்ல. அப்படி கரெக்டா போடணும். பிரதீப் சப்போர்ட் இல்லைன்னா என்னால அர்ச்சனான்றவங்க ஒருத்தவங்க இருந்தாங்களா அப்படின்றது வந்திருக்குமான்றது தெரியாது. ஸோ வித்தவுட் பிரதீப் ஆண்டனி there is no அர்ச்சனா. அதை தான் நான் பார்க்கறேன். இவங்க எப்படி பிளேம், இவங்க மூட நம்பிக்கையோட போய் சொல்றாங்க அர்ச்சனா வந்து ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்கன்ட்டு. நோ, அர்ச்சனா ஸ்டாண்ட் பண்ணதுக்கு சப்போர்ட்டர்ஸ் வந்து அதிகமானதுக்கு காரணம் பிரதீப் ஆண்டனி ஃபேன்ஸ் இருக்காங்க. அதையும் நீங்க கம்பேரிசன் பார்க்கணும்ல. கம்பேரிசனே பார்க்காம நீங்க பாட்டுக்கு எப்படி சொல்றோம் அர்ச்சனா வந்து இப்படிதான் சப்போர்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு. அததான் இந்த இது வந்து ரொம்ப இடிக்குது, கான்ட்ரோவர்ஷியலா போகுது. பிரதீப்போட ரெட் கார்டு இஷ்யூவா அர்ச்சனா வந்து வெளியில நிறைய பேர் அது அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி வந்து உள்ள வந்து அவங்க அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டாங்க. அவ்வளவுதான், அவங்க ரெட் கார்டு கொடுக்கல. அதனால வந்து வெளியில இருந்து பிரதீப் ஆண்டனி சப்போர்ட்டர்ஸும் அர்ச்சனாக்கு சப்போர்ட் பண்ணாங்க ஒரு தரப்பு வந்து விசித்ராக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஒரு ஒரு சம் பீப்புள் வந்து தினேஷுக்கும் சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா விட்டுருங்கய்யா, நீங்க பிரதீப் ஆண்டனி சப்போர்ட்டர்ஸ் மட்டும் இல்லாம மாயா ஜெயிக்க கூடாதுன்னு உளுந்த ஓட்டு கள்ள ஓட்டுகள் தாங்க அதிகம். அதையும் நம்ம பேசணுமா இல்லையா? அதுதான் உண்மை. அத விட்டுப்புட்டு வீர தமிழச்சின்ற அளவுக்கு அதுவும் ஒரு இல்ல அதுவும் ஒரு ஃபேக்டர் தான். இல்ல இருங்க அதுவும் ஒரு ஃபேக்டர் தான். இருந்தாலுமே அவங்க வந்து உள்ள பண்ணது பேசினது எல்லாமே வந்து ஒரு மக்களை ஈர்க்கப்பட்டதுன்றதும் உண்மைதான். அந்த புல்லிகனுக்கு எதிர்க்க உட்கார்ந்து நின்று ஃப்ரண்ட் ரன்னரா நின்று அடிச்சது அதெல்லாமே கரெக்ட் தான் சாம். ஆனா அவங்க பண்ண நிறைய தப்பு வெளியில வந்தது இல்லையா? உண்மைதானே? அததானே செய்யணும் வந்து சேஃப் கேம் விளையாடுறேன்னு சொல்றாரு.
சேஃப் கேம் விளையாடாம விளையாடுனாங்க. பட் இவரு தப்பு சேஃப் வெளியில கேம் நான் என்ன வந்தது சொல்றேங்க, அப்படின்னு. ஐயா இன்னைக்கு கான்டெக்ஸ்ட் நம்ம என்ன பேசணும்ன்றது வேறங்கய்யா. என்னன்னா, முத்துக்குமரன் சொன்னது தவறா, ரைட்டா? இவங்க வெளியில போடுறதெல்லாம் சேஃப் கேம் விளையாண்டாங்க, கரெக்ட். ஷிட் கேம் விளையாண்டாங்க சொன்னாங்களா? அவங்க சொன்னாங்களா? உள்ள வந்து முத்துக்குமரன் அந்த வார்த்தைய சொன்னாப்லயா? அவரு என்ன சொல்றாப்ல, போன சீசன்ல ஒருத்தவங்க பேசி தாங்க வின் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாப்ல. அதுவும் சும்மா அவரு பாட்டுக்கு சொல்லணும்னு சொன்னாப்லயா? கேட்டது அருண். கேட்டதுக்கு பதில் சொல்லியிருக்காப்ல. கேட்டவர விட்டுட்டாங்க. போன சீசன் ஆமா. கேட்டவர விட்டுட்டாப்ல. உடனே வந்து சொன்னவர புடிச்சு, நீங்கள் வந்து அவங்களுடைய மனம் பாதிக்கும் அளவுக்கு காயப்படுத்தி விட்டீர்கள், கோபப்படுத்தி விட்டீர்கள், தரம் தாழ்ந்து பேசுறீர்கள். தகாத அப்பா! வார்த்தைகள். ஆமாமா. இல்ல பேசி இல்ல வின் பண்ணா என்ன தப்பு டாம்? இதுல ஆமா. என்ன அசிங்கம் இருக்கு? எனக்கு அதத்தான் புரியலையே. இல்ல அதத்தாங்கய்யா அது சொன்னேன். அது அது இது எனக்கு என்ன பயமா இருக்குன்னா, டேய் சும்மா இருங்கடா, அருணை தூக்கி டைட்டில் வின்னர் ஆக்கிடாதீங்கடா, இப்படிதான்டா போன வருஷமும் கிளம்பிச்சு அப்படின்ற மாதிரி இப்ப இருக்கு எனக்கு அதுதான் இப்போ. அதெல்லாம் பிளானு. நடக்காது வெளியில இந்த சாம். ட்வீட்ஸ் போது பாத்தியா சாமு? அதுக்கு பிளானே அதுதான். சிம்பிள் அஸ் லைக் தட். அதத்தான் இவங்க வந்து எய்ம் பண்றாங்க. ரூட் பண்றாங்களாம். ஒவ்வொருத்தவங்களும் வந்து 80வது நாள்ல ரூட் பண்ணுவாங்கல்ல. நான் இவங்களுக்கு ரூட் பண்றேன், இவங்களுக்கு ரூட் பண்றேன்னு. இப்ப நான் வந்து ஜாக்லின் சப்போர்ட்டர் தான். 100% நான் ஜாக்லின் சப்போர்ட்டர் தான். ஆனா இன்னைக்கு எனக்கு அந்த இடத்துல ஜாக்லின் பண்ணது தவறா தெரிஞ்சுச்சு. ஜாக்லின் பேசின வார்த்தைகள் எனக்கு தவறா தெரிஞ்சுச்சு. அப்ப நான் தவறுன்னு தான் சொல்லுவேன். சும்மா என்னால கொடி புடிச்சுக்கிட்டு எனக்கு ஜாக்லின பிடிக்கும், ஜாக்லின பிடிக்கும்லாம் என்னால சொல்ல முடியாது. ஓகே. இன்னைக்கு அவங்க தப்பு பண்ணாங்கன்னா, தப்பு பண்ணாங்கன்னு தான் நான் பேசுவேன். எப்படி வந்து இல்ல அவங்க அப்படி பண்ணியிருக்க கூடாது. இந்த வார்த்தைகள சொல்லியிருந்திருக்கலாம். இப்படி சொல்லியிருந்திருக்கலாம். அதனால அவங்க தப்பு அப்படிலாம் பேச முடியாது என்னால. ஆமா, மஞ்சரி கிட்ட அவங்க அது பேசுனது அதே தப்பு தான். அதே இது நான் தப்பு பண்ணாங்கன்னு சொன்னா டாம் 4 டாம் பேர் டாம் ஆளை வச்சு ஒரே ஒரு நிறுத்திட்டு. இது ம். ஒரே ஒரு கருத்து மட்டும் நான் இதுல சொல்லலாங்களா? சொல்லுங்க சிலம்பரசன் ப்ளீஸ். இல்ல இப்ப அடுத்து இங்க உங்கள தான் வந்து நான் கூப்பிடலாம்னு வந்தேங்கய்யா. நீங்க என்ன பேசுறீங்களோ உங்க மொத்த கான்வர்சேஷனுமே வந்து பேசலாம். ஏன்னா இப்போ நீங்க தான் பேசணும்னு நெனைக்கிறேன். அடுத்து நீங்க தான் கை தூக்கியிருந்தீங்க ப்ளீஸ். ஓகே ஓகே. ம். இங்க ஏன் அர்ச்சனா முத்து அப்படின்னு வந்ததுல முத்துக்கு ஏன் சப்போர்ட் பண்ணலங்கிற ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, அர்ச்சனா வந்து அவளோட ஸ்டாண்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பேசினான். அவளுக்குன்னு ஒரு ஸ்டாண்ட் இருந்தது. சரி. அதுக்காக அவ பேசினான். ஒரு சைடு இருந்தா ஒரு சைடுல இருந்து தான் அவ பேசினா. அவ டபுள் சைடு கேம் ஆடல. ஆஹாஹா. டபுள் சைட் கேம் ஆடலன்னு நீங்க சொல்லாதீங்க. எனக்கு இதுல ஒரு மாற்று கருத்து இருக்கு. என்னன்னா, அர்ச்சனாக்கு டபுள் சைடடா இருந்திருந்தாள். அப்படி ஐ மீன் அவங்க டபுள் சைட் கேம் ஆடல. ஒரு சைட் ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்கன்னா வந்து வீக் டேஸ்ல ஃபுல்லா வந்து மாயா கிருஷ்ணன்ட்டயும், பூர்ணிமா கிட்டயும் உட்காந்து கொஞ்சிருக்க கூடாது, பேசியிருக்க கூடாது. நீங்க தான் ஃபென்டாஸ்டிக் பயங்கர என்டர்டெய்னர். ஷி இஸ் த மேஜிக் அப்படி இப்படின்லாம் நீங்க வந்து உதார விட்டுருக்க கூடாது. அதையெல்லாம் எதுவுமே இல்ல இல்ல பண்ணாம இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. எதுவுமே ஓகே பண்ணாம ஓகே. பக்கத்துல உட்காந்து பாலிஷ் போடாம, நீங்க தனியாவே போய் ஒரு கேமரால உட்காந்துட்டு நீங்க வெளில தெரிஞ்சுக்கங்க. நீங்க வீக்கெண்ட் ஆனா பேசிக்கங்க அப்படின்னா வந்து நான் அர்ச்சனாக்கு வந்து நான் சப்போர்ட் பண்ணியிருப்பேன். ஆனா அர்ச்சனா அந்த கேம விளையாடவே இல்ல. அர்ச்சனா வந்து தேவையானப்ப எல்லாமே மாயா கிருஷ்ணன கண்ட மேனிக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே. உள்ளுக்குள்ள இருக்கும்போது அவங்க வெளியில தெரிஞ்சது, அந்த டீஸ்வரி இருக்குல்ல, அந்த மேட்டர தவிர அவங்க வெளில தெரிஞ்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா, கியூட் மொமெண்ட்ஸ் அதிகமா அவங்களுக்கும் மாயா கிருஷ்ணனுக்கும் தான் இருக்கும். அவங்களுக்கு லவ் தேவைப்பட்டுச்சு. அப்பலாம் போய் அழுதுகிட்டு போய் பக்கத்துல படுத்துருவாங்க. மாயா கிருஷ்ணன் பாசிஃபை பண்ணுவாங்க. 5 நேரம் பாசிஃபை பண்ணதுமே 6வது நாள் வந்து கமலஹாசன்ட்ட கண்ட மேனிக்கு போட்டு குடுத்துருவாங்க. ஓகே. இதுதான் வந்து வாரம் இல்லங்க வாரம் நடந்துகிட்டே அதெல்லாம் இருந்துச்சு. லாஸ்ட்லங்க, இல்ல அதெல்லாம் இல்ல. நோ, லாஸ்ட்ல, நோ, நோ, அதெல்லாம் நோ. இதுலயே கடைசில. வந்து ஐயா என்ன அப்படின்னா, அந்த 24 மணி நேரம் டீச்சர் நான் பார்த்தேங்கய்யா எபிசோட. எப்படி 24 மணி நேரம் கண்ணுல வந்து நல்லெண்ணெய் ஊத்திட்டு நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இல்ல எனக்கு தெரியும் ஓகே கம்ப்ளீட்டா ஓகே. இல்ல அந்த டாம். என்னாச்சுன்னு. ஆமா நீங்க டீச்சர் இல்ல டாஸ்க்னு ஒண்ணு கடைசி வந்தது 2 இல்லைங்களா? வாரம் நடக்கும் டாம் இது. ம். கடைசி அந்த 2 டீச்சர் வாரத்துக்கு டாஸ்க் நடக்கும். ஒண்ணு வந்தது இல்லைங்களா? ஆமா. அந்த டீச்சர் டாஸ்க்ல வந்து அவ அவ்வளோ அழகா நாம வெளிய இருந்து எப்படி பார்க்கிறோமோ அத வந்து அவ்வளோ அழகா வந்து அந்த பிளாக் போர்ட்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சிருப்பா. நீ நிக்சன், நீ சரவண விக்ரம், நீ இப்படிலாம் பண்றீங்க. சாரி டாம். நான் வந்து சரவண விக்ரமோட ஒரு ஃப்ரெண்டு தான். ஓகேங்கய்யா. ம். ஹி இஸ் மை காலேஜ் மேட் தான். ம். நான் அதுல ஒரு தெரிஞ்சதால நான் கொஞ்சம் சொல்றேன். ஸோ அவ வந்து அத அவ்வளோ புட்டு வச்சிருப்பா. நீ வெளிய போறதுக்கான ரீசன் வந்து இவங்க தான். அவங்க வெளிய போகக்கூடாதுங்கிற ஒரு ரீசன்க்காக தான் உன்ன உன் பக்கம் வச்சிருக்காங்க. அது உண்மைன்னு நினைக்கிறீங்களா? நீங்க நம்புறீங்களா? அதனால தான் அவங்க பக்கத்துல வச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆமா. ஆமா டாம். முட்டாள்கள் வந்து மறந்துட்டாய்ங்க. சரவண விக்ரம் வந்து வோட் பண்றதுக்கு இவங்க 2 பேரும் ஓட்டு இல்ல போடலன்னா சரவண விக்ரம் உள்ள சரவண வந்திருப்பாப்லயா? விக்ரம நான் மட்டும் சொல்லல. இல்ல சரவண இப்ப நீங்க விக்ரம மட்டும் பேசுனீங்கல்ல. சொல்லல. நீங்க என்ன இன்சிடென்ட் சொன்னீங்க? சரவண விக்ரம் சொன்னீங்க. நான் என்ன கேட்கிறேன்? இல்ல. நான் இவங்க சரவண 2 பேரும் ஓட்டு விக்ரமோட போடாதனால ஃப்ரெண்டுன்னு தான் நான் சொன்னேன். டாம் ஓகே. டாம் டாம். ஓகே. நான் சரவண விக்ரமோட ஃப்ரெண்டு. எனக்கும் கொஞ்சம் தெரிஞ்சதால சொல்றேன் அப்படிங்கிறதால நான் சொன்னேன். அவங்க கூட மாயா கூட இருந்தவங்க வந்து இவங்க வனிதாவோட டாட்டரா இருக்கட்டும், மத்தபடி கொஞ்சம் பேர்லாம் இருந்தாங்க இல்லைங்களா? ஐஷு ம். இந்த மாரி கொஞ்சம் இருந்தாங்க இல்லைங்களா? அவங்களெல்லாம் இவங்க வந்து எப்படி பண்ணாங்க அப்படின்னா, மாயா என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்கள ஏத்தி விட்டு இவங்க பின்னாடி இருந்து
அவங்கள கேம் பிளே பண்ண வச்சுட்டு இவங்க பின்னாடி இருந்தாங்க. அதே ஸ்ட்ராட்டஜி தான் முத்துக்குமாரும் யூஸ் பண்றாரு. இப்ப மாயாவையும் இவரு முத்துக்குமரனையும் நோவேர் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் நான் சொல்றேன். நான் உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்குள்ளே வரல. ஃப்ரம் மை விஷாலுக்கு பெர்ஸ்பெக்டிவ் கரெக்டா இருக்கும். மாயாவையும் முத்துக்குமரனையும் வந்து எந்த ஆங்கிள்லயுமே நீங்க சேர்க்கவே முடியாது. விஷாலுக்கு வந்து மாயா கிருஷ்ணன் வந்து விஷால் கூட கரெக்டா இருக்கும்னு நீங்க சொல்றீங்களா சாம்? இல்ல விஷால் பண்றதும் அப்படிதான் இருக்கு. பின்னாடி இன்னைக்கு நடந்த இஷ்யூ கூட மஞ்சரியை ஏத்தி விட்டு ஐயா, தான் பின்னாடி மாயா பார்த்துட்டு இருந்தாரு. கிருஷ்ணன் எல்லாத்தையுமே மூஞ்சுக்கு முன்னாடி சொன்னாங்கய்யா. எங்கய்யா விஷால் மாதிரி பின்னாடி படுத்துக்கிட்டு சொல்றது இதெல்லாம் நியாயமா இருக்கா? நீங்க அந்த கான்டெக்ட்ல சொன்னீங்கன்னா நான் வரேன். ஆனா இவரு ம். சொன்ன கான்டெக்ட் பின்னாடி இருந்து இயக்குனாங்கன்னு ஒரு சொன்னார் இல்லையா, அதுல ஓகே வேணா ஓகே ஓகே. விஷாலுக்கு வரும். ஆனா மாயா கிருஷ்ணனுக்கு எனக்கு தெரியல. அது நீங்க தான் சாம், சொல்லணும். அது வேண்டாம் இல்ல ஆக்சுவலா. இதுல அது ரொம்ப அதுதான் டீப்பா நான் இன்னொன்னு கான்செப்ட் என்னன்னா போக இருங்க வேண்டாம். ஒரு இப்படி நிமிஷம் இருங்க. பேசவே பிலிவின் கை தூக்குனாங்க. சொல்லுங்க பிலிவின். அதுக்குதான் வந்திருப்பாங்க அடிக்கிறதுக்கு. இல்ல இல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலி சிலம்பரசன் எனக்கு ஆக்சுவலி ஒண்ணு அர்ச்சனாவோட ஸ்டாண்ட் என்ன? அவங்க ஒரு ஸ்டாண்ட்ல நின்னாங்கன்னு சொன்னீங்கல்ல, அவங்களோட ஸ்டாண்ட் என்ன? ஐ வாண்ட் டு நோ. ஓகே. அவங்களோட ஸ்டாண்ட் என்ன அப்படின்னா, இப்ப வந்து அந்த ரெட் கார்டு குடுத்தாங்க இல்லைங்களா? அவங்களோட பூம் ஆனது என்ன அப்படின்னு நான் சொல்றேன். அவங்க வந்து எப்ப பூம் இந்த ஆனாங்க பூமானது எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பூமானது எது என்னது? அவங்களோட ஸ்டாண்ட் மட்டும் என்னன்னு சொல்லுங்க. அதுதான் அவங்க ஸ்டாண்ட் என்ன அப்படின்னா, இப்ப அவங்களுக்கு எது கரெக்ட்டோ, இல்ல எனக்கு என்ன தோணுதோ, அதுல என்னோட ஸ்டாண்ட நான் கரெக்ட்டா இருந்துட்டு, நான் யார்கிட்ட என்ன பேசுறேனோ, அத தான் நான் சொல்லிட்டு இருப்பேன். அத விட்டுட்டு, நான் என்னோட இப்ப என் கூட 2 பேர் இருக்காங்கன்ட்டு, 2 பேர்கிட்ட ஒரு மாரி சொல்லிட்டும், அங்க ஆப்போசிட்ல ஒரு 2 பேர் இருக்காங்கன்ட்டு, அவங்க கிட்ட ஒரு மாரி சொல்லிட்டும் இருக்க மாட்டேன். இதுதான் அர்ச்சனாவோட ஸ்டாண்ட். நான் பார்த்த வரைக்கும். எனக்கு புரியல ஆக்சுவலி. நீங்க ஏதாவது ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லுங்க. ஏன்னா, அவங்க நெறைய இங்கேயும் பேசுறாங்க. அவங்க 2 குரூப்லயுமே இருப்பாங்க ஆக்சுவலி. விஷ்ணு, தினேஷ் இவங்க குரூப்லயும் இருப்பாங்க. அங்க அவங்கள தப்பா பேசும்போது, இங்க வந்து மாயா, பூர்ணிமா அவங்க கிட்டயும் பேசுவாங்க. சோ நீங்க இத சொல்லவே முடியாது. அத நீங்க பாயிண்ட் பண்ணவே முடியாது. இல்லைங்க. அவங்க பூமானது அவங்களுக்கு ஒரே விஷயம். அதுதான் நான் பிரதீப்க்கு அதத்தான் சப்போர்ட் பண்ண ஒரே இப்ப விஷ்ணு காரணத்தினால. ஏன்னா எல்லாருமே ஹோல் ஹவுஸ் இப்ப ஆப்போசிட்டா இருக்கும்போது, பிரதீப்க்கு சப்போர்ட் பண்ண ஒரே காரணம் அவங்களுக்கு எல்லாமே இதாச்சு அவ்வளவுதான். அத அப்படியே மெயின்டைன் பண்ணி கடைசி வரைக்கும் ஓகே, வந்துட்டாங்க. ஓகே. சோ நீங்க அவங்களோட ஸ்டாண்ட்ன்றது எதுவுமே அதுல கிடையாது ஓகே, அவங்களுக்கு. ஓகே. நான் இதத்தான் நான் வந்து சொல்ல எனக்கு ஒரு வந்தேன். கொஸ்டின் இப்ப இருக்கு. விஷ்ணு இல்ல கிட்ட இல்ல அப்போஸ் வந்தாலும் சரி, அவங்க பிரதீப்புக்கு பிரதீப்புக்கு ஒரு நிமிஷம் சார். பிரதீப்புக்கு 3 பேர் சப்போர்ட் பண்ணாங்க. விசித்ரா, அதுக்கப்புறம் அர்ச்சனா, அதுக்கப்புறம் வந்து தினேஷ். ஏன் அர்ச்சனா மட்டும் டைட்டில் வின்னர் ஆனாங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க. ஏன்னா அர்ச்சனா வந்து ஓகே அவங்க பிரதீப்க்கு ஆனா ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆரம்பிச்சது வந்து ஐ திங்க் அர்ச்சனா தான் இல்ல எனக்கு அப்படி தெரிஞ்சு. பார்த்தா விசித்ரா இல்ல ஃபர்ஸ்ட் வந்திருக்கணும்ல டைட்டில் தினேஷ் வின்னரா? இல்ல ஆரம்பிச்சாரு. விசித்ரா கூட இல்ல கொஞ்சம் ஏஜ் ஆனவங்கன்னு வச்சுக்கலாம். இல்ல நம்ம ஆமா, தினேஷ் அது வந்து வந்திருக்காங்கல்ல, ஏன் தினேஷ் வரல? ஏன் அர்ச்சனா வந்தாங்க? கன்ஃபெஷன் ரூம்ல தானே போய் சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. அது மத்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது யார் இல்ல யாருன்னு. இது நான் கேக்குறேன். எனக்கு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா லாஸ்ட் சீசன் வந்து என்ன சீசன் செகண்ட் ஹாஃப் வந்து என்ன செய்யணும்னு சொன்னீங்க? இன்னொரு டைம் கேளுங்க உங்க கேள்வியை. இல்ல ஆக்சுவலா இவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி வந்து பிரதீப் ஆண்டனிக்கு அர்ச்சனா சப்போர்ட் பண்ணதுனாலதான் அவங்க வந்தாங்க, அவங்களோட டோட்டலா ஜெயிச்சாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. பிரதீப் ஆண்டனிக்கு சப்போர்ட் பண்ணது 3 பேரு. அந்த 3 பேர்ல ஏன் அர்ச்சனா ஜெயிச்சாங்கன்னு நான் கேக்குறேன். ஏன் தினேஷ் ஜெயிக்கல, விசித்ரா ஜெயிக்கல? அதுக்கு நான் பதில் சொல்லிட்டா சியான்? சொல்லுங்க. அதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன் சியான். இதை நான் ஆர்கே பேசுறேன். 2 விஷயம் நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து அவங்க பிரதீப் பாண்டிக்கோசரம் ஸ்டாண்ட் எடுத்தது மெயின் ரீசன். ஃபர்ஸ்ட் மெயின் ரீசன் வந்து அது. செகண்டரி பிரைம் ரீசன் வந்து என்னன்னா, அவங்க வந்து புள்ளி பண்ணாங்க ஒரு கேங். ஆக்சுவலா அந்த ஒரு ரீசன் இருக்கு. ஓகேவா? சொல்லுங்க. அதுதான் கேக்குறேன். அர்ச்சனா ஜெயிச்சதுக்கு ரீசன் பிரதீப் ஆண்டனி மட்டும் இல்ல, 10 பேரும் சேர்ந்து கார்னர் பண்ணதுனால, அந்த 10 பேரையும் அவங்க எதிர்த்து கேள்வி கேட்டதுனால, 10 பேர்த்தையும் எதிர்த்து ஆர்கியூ பண்ணதுனால, அது எல்லாமே ஃபேக்டர்ஸ் இருக்கு. நீங்க ஒரே ஒரு ரீசனை மட்டும் நீங்க வந்து பின் பாயிண்ட் பண்ணாதீங்க. இருங்க சியான், அதான் நான் பாயிண்ட் முடிச்சிடுறேன். என்னன்னா, இப்ப வெயிட்டேஜ்னு படி பார்த்தா பிரதீப் ஆண்டனி ஃபேன்ஸ் வந்து எதுக்கோசரம் போயிருப்பாங்க அப்படின்னு பாருங்க. இப்ப வந்து அவங்க வந்து புள்ளி பண்ணதுக்கோசரம் போனாங்கன்னு பாத்தீங்கன்னா கிடையாது. அவங்க எதுக்கோசரம் போயிருப்பாங்கன்னா, பிரதீப் ஆண்டனிக்கு சப்போர்ட் பண்ணதுக்கோசரம் மட்டும்தான் பிரதீப் ஆண்டனி ஃபேன்ஸ் அது போயிருப்பாங்க. மட்டும் ஒன் கிடையாது. செகண்ட், அதே இதை வந்து தினேஷ் வெளியே போலாம்ல. இன்னொரு காரணமும் ஒன் இருக்கு. செகண்ட். பிரதீப் ஆண்டனிக்கு ரெட் கார்டு கொடுத்த எல்லாரையும் அர்ச்சனா உள்ள விட்டு பொளக்குறா அப்படின்ற காரணமும் இருக்கு. சிம்பிள் ரெட் கார்டு மேட்டர் தாங்க. இதுதாங்கயா இப்ப பிரதீப் ஆண்டனிக்கு ரெட் கார்டு கொடுத்த இருங்க நானே கம்ப்ளீட் பண்ணிடுறேன். இல்ல ஒன் செகண்ட். இன்னொன்னு சொல்றேன்.
அந்த வீக்கு அன்அபிஷியல் போல்ல பிரதீப் ஆண்டனிக்கு இவங்களும் சொல்லியிருப்பாங்க, விசித்ரா அம்மாவும் சொல்லியிருப்பாங்க, தினேஷும் சொல்லியிருப்பாங்க. அந்த வீக்கு அர்ச்சனாவும் விசித்ரா அம்மாவும் ஈக்குவலா இருந்தாங்க அன்அபிஷியல் போல்ல. அதுக்கப்புறம் படிப்படியா விசித்ரா அம்மா இறங்குவாங்க, அர்ச்சனா மேல போவாங்க கிராஃப்ல. ஏன் விசித்ராமா இறங்குவாங்கன்னா, விசித்ராமா நிறைய இடத்துல வந்து டபுள் ஸ்டாண்ட் வார்த்தைகள் விட்டுருவாங்க. அதனால வந்து இறங்கிடுவாங்க. அவங்க டேக் அதேதான். அப்போ அது அப்போ வந்து அப்படியே நீங்க இங்க வந்து அப்படியே ஆப்போசிட், அவ்வளவுதான். இவங்க நின்ன ஸ்டாண்ட்ல கரெக்டா நின்னாங்க, அவ்வளவுதான். முடிஞ்சு போச்சு. அண்ட் ஒன் நோ மோர் நோ திங், நோ அவங்க நோ நோ தினேஷும் இவங்க சொன்னாரு தேவையான சியான்னு. இடத்துல யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அர்ச்சனா. ஏன்னா அர்ச்சனா தான் வந்து ஷீ கன்ஃபர்ஸ்ட் மெனி டைம் ஷீ இஸ் லாங்கிங் ஃபார் மாயா கிருஷ்ணன்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப். ஷி வாஸ் லாங்கிங் ஃபார் அதெல்லாம் மாயா கிருஷ்ணன் கேம்லங்க, ஃப்ரெண்ட்ஷிப்னு. கேம் நோ 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 சும்மா கேம்லங்க. போய் இன்னைக்கு படுத்துக்கிட்டே கிடந்தாங்க அவங்க கூட. அவங்க ஏங்க வந்து யூஸ் இன்னைக்கு கூட தான் பண்ணிக்கிட்டாங்க அந்த இல்ல, அப்படி பார்த்தா இன்னைக்கு ஜாக்லின் அருணை வந்து பிரைஸ் பண்ணி பேசுனதும் ஒரு கேம் தாங்க. ஆமா எனக்கு அது அ- பிடிக்கலங்க. அ- இன்னைக்கு நான் சொல்லிட்டேனே உங்ககிட்ட, அவங்களோட தேவைக்காக அவங்க பிரைஸ் அந்த பண்ணாங்க, மாதிரி அந்த which டைம்ல is not உங்களுக்கு good. பிடிச்சிருக்காது, அது பிடிச்சிருக்காது, கேம் அவ்வளவுதான். அப்ரிஷியேட் பண்றது தாங்க ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப். கிடையாது. இப்ப அதுவே சிவகுமாருக்கு எடுத்து கொடுத்திருந்தாங்கன்னா அப்ரிசியேட் பண்ணிருப்பாங்கன்னு நீங்க இல்ல இல்ல நினைக்கிறீங்களா? இப்ப நம்ம வந்து சிம்பிள். இப்ப இன்னைக்கு அருண் ஒரு கேம் விளையாண்டார்ல, சிவகுமாருக்கு இதே டாயை கொண்டு போய் உள்ள வச்சிருந்தா ஜாக்லின் அப்ரிஷியேட் பண்ணிருப்பாங்கன்னு நீங்க சொல்றீங்களா? நான் ஜாக்லின் சப்போர்ட்டர் தான். சரியா? 100% ஜாக்லின் சப்போர்ட்டர் தான். கண்டிப்பா பண்ணிருக்க 200% மாட்டாங்க பண்ணிருக்க டாம். மாட்டாங்க. 100% டேம் 200% ஷோர் ஜாக்லின் வந்து சப்போர்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. பண்ணிருக்கவே ஓகேவா? மாட்டாங்க. பண்ணிருக்க மாட்டாங்க. அவ்வளவுதான் ஆனா முடிஞ்சிருச்சு. அப்போஸ் வந்து இதா இருக்காது, ரூடா இருக்காது. எதா இருக்காது. ஜாக்லின் கிட்ட இருந்து ரூடா வந்து பண்ண நீ முடியாது. எது ரூடா பண்ண முடியாது. எப்படி ரூடா பண்ணுவாங்க? பண்ண முடியாது. சரி ஆனா அப்ரிஷியேட்டும் பண்ணிருக்க மாட்டாங்க. சரி அப்ரிஷியேட்டும் சரி பண்ணிருக்க நீங்க மாட்டாங்க. இப்படி சொல்றீங்க இல்லைங்களா? இதே வந்து ரயான் ஒன் வந்து செகண்ட். ஜெஃப்ரியோட பொம்மையை எடுத்துட்டு போயிருந்தா அங்க நிக்கிறவங்க வந்து உள்ள விட்டுருப்பாங்களா? கூட்டிருக்க மாட்டாங்க. அதுதான், அவ்வளவுதான். அதனால அருண் வந்து ஸ்கோர் பண்ணணும்னு நினைச்சு ஒண்ணு பண்ணாப்ல. அதுக்கு வந்து தியாக இல்ல சுடர் இல்ல செம்மறி இல்ல செம்மல்னு கொடி இதுல ஏத்திட்டாங்க. வந்து அருண் வந்து ஸ்கோர் பண்ணணும் இல்லங்க, அங்க பண்ணல. யாருமே அவன் வந்து தடுக்கிறதுக்கு போய் எடுத்த நிக்கலையே. ஒரே ஒரு அங்க யாருமே தடுக்கிறதுக்கே நிக்கலையே. அருண் மேல எவ்வளவோ வந்து வெறும் தப்பு மட்டும்தான் இருக்கு. அவன் பண்றது, மஞ்சரி கிட்ட பண்றது, வேற எல்லார்கிட்ட பண்றது வெறும் தப்பு மட்டும்தான் இருக்கு. ஆனா இன்னைக்கு அந்த கேம்ல பண்ணது வந்து எனக்கு ஏதோ கொஞ்சம் கரெக்ட்டுங்கிற மாதிரிதான் இருந்தது. ஏங்க அவரை ஏன்னா வந்து அவன் போய் நல்லவரா எடுத்தது ஒரு காட்டிக்கணும்னு பொம்மை தான். நினைச்சாருங்க. சிம்பிள். அது வரைக்கும் ஜெஃப்ரிக்கு வந்து எதிரா இருந்த அருண், கோவா கேங்க்கு எதிரா இருந்த அருண், பிளான் பண்ணி தூக்கணும்னு நினைச்ச அருண், கடைசி நேரத்துல ஏன் வந்து மகாத்மா காந்தியா மாறினாருன்றதான் என் கேள்வி. ஓகே, அட்லீஸ்ட் அந்த இடத்துலயாச்சும் அவன் மகாத்மா காந்தியா இது மாறினானே. வந்து புனிதர் லிஸ்ட்னு இது யார் சிலம்பரசன் பேசுறான்னு தெரிஞ்சுக்கலாம். பேசுறாப்ல. ஆக்சுவலி ரெண்டு பேருமே சிலம்பரசன். ஓகே ஓகே. அவருக்கு ஒரு பாயிண்ட் மட்டும் நான் கன்ஃபர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி சிலம்பரசன், நீங்க சொல்ற பாயிண்ட்லாம் ஓகே, பட் அது என்ன ஆகுதுன்னா, இப்ப அருண் ஏதோ தியாகி செம்மனு நான் அப்படின்ற அப்படி மாதிரி சொல்ல. போற்றி ஆகுது. அங்க அவரு இல்ல, நீங்க சொல்ற பாயிண்ட் அப்படி வேலிடேஷன் போயிருது. இப்ப அங்க அவர் அதை பண்ணல. அவர் வந்து சிவா பொம்மை எடுத்திருந்தாலும் அதே தான் பண்ணிருப்பாரு. அங்க அவரு இப்ப வந்து சிவா பொம்மையை அவர் பர்பஸ்ஃபுல்லாதான் எடுக்காம விட்டாரு. அவரு ஜெஃப்ரி பொம்மை எடுத்ததுக்கு காரணம் இப்ப வந்து ஒரு பாராட்டு கிடைக்குதுல்ல. இன்னைக்கு அவருக்கு வந்து எத்தனை பெஸ்ட் பிளேயர் வந்து கொடுத்துருக்காங்க, கிட்டத்தட்ட 7 பேர், ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு சாச்னா. ஸோ அப்படி இருக்கிறப்ப இதுல வந்து குத்துனது எல்லாமே கோவா கேங்கும் சேர்த்துதான் குத்திருக்காங்க அவருக்கு பெஸ்ட் பிளேயர்ன்ட்டு. அப்படி பாருங்க. அப்படி பாக்குறப்ப இருந்துகிட்டு அவருக்கு என்ன லூசுத்தனமாவும் அவர் இப்ப வந்து அவர் அருண் பண்ணாரு. என்ன பிளான் அங்கேயும் ஒரு பண்ணிருக்காருன்னா, ஸ்கோர் இல்ல பண்றாரு. இல்ல இல்ல ஆர்கே அருண் இரு இன்னொன்னு பிளான் பண்ணிருக்காரு. இருங்க ஏன்னா டாம், இப்ப பாருங்க, ஒரு நிமிஷம் இரு இருங்க. ஒன் செகண்ட். கோவா கேங் வந்து இப்ப சப்போர்ட் மட்டும் பண்ண மாட்டாங்க, அருணை நாமினேட்டும் பண்ண மாட்டாங்க. புரியுதா? ஒரு கல்லுல 2 மாங்கா. இவன் வந்து பொம்மையை கொண்டு போய் வச்சாதான் என்எஃப்பி பாஸ். இல்லனாலும் அருண் வந்து வெளியில வந்து நாமினேஷன் அடுத்த வாரம் வராம இருக்கிறதுக்கு தெளிவான ஒரு பிளான் போட்டிருக்காப்புல. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு அதோட கேம். இல்ல டாம், அது மட்டும் இல்ல, அந்த இடத்துலயே ஒரு இது பண்ணிருப்பாரு. அந்த பெஸ்ட் பிளேயர்ன்ற சாச்சினாக்கு விட்டு கொடுக்கறத பெருமனசோட, நீ அங்கிட்ட பிச்சையா போட்டுட்டு இருக்க, உனக்கு வந்ததை போய் நீ இருந்து விட்டு கொடுத்துட்டு இந்த இருக்கான்ட்டு எனக்கு வாரம் விட்டு சரிதான். கொடுக்கும் வாரம் நீ ஆச்சு. ஸ்கோர் இந்த பண்ற வாரம் வந்து அருண் வந்து முடிவு பண்ணிட்டான், நான் வந்து ஒரு அதுதான் இதா காட்டிக்கணும். அதுதான் ஒரே நானும் நாள்ல சொல்றேன். எல்லாத்தையும் எப்படி விட்டு கொடுப்பேன் எனக்கு புரியல. நீ என்னடானா அங்க போய் டாஸ்க்ல போயிட்டு விட்டு கொடுத்துட்டு வர, திடீர்னு பார்த்தா வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர் வந்து சாச்சனாக்கு எக்ஸாக்ட்லி விட்டு கொடுக்குற, இதெல்லாம் பார்க்கும்போது ஆமா, எக்ஸாக்ட்லி எனக்கு ஏதோ இதுலயே ப்ராப்ளம் வந்து அதுதான் இருக்குடா. இன்னொரு ஒரு இதுவும் அதுதான் இருந்தது. பிரச்சனை. இவங்க 4 பேர் கேம் ஆடினாங்க இல்லைங்களா? இந்த 4 பேர் கேம் ஆடும் போது இவங்க 3 பேர் மாறி மாறி வச்சுட்டா அருணோட பொம்மையை அருணே வச்சிருந்தா அவன் அவுட் தானே. அப்படியும் அவன் ஆடி இருக்கலாம்ல. நான் அதால வந்து நான் இங்க வந்து 100% அருணை வந்து அருணுக்கு சப்போர்ட் பண்ணி பேசணும்னு நான் பேசவே இல்லைங்க. நான் ஏதோ சொல்ல வந்த இப்ப எங்கேயோ போயிடுச்சு. இல்ல ஏதோ இல்ல அர்ச்சனா சிலம்பரசன், நீங்க போயிட்டு சப்போர்ட் பண்றீங்கன்னு இப்படி ஏதோ சொல்லல. ஒண்ணு வந்துச்சு. அது எதுக்கு இல்ல நீங்க பேசணும்னு கூட சொன்ன எனக்கு ஞாபகமே வேலிடேஷன் இல்ல. வந்து எப்படி இல்ல எனக்கு நீங்க சொன்ன வேலிடேஷன் முத்துக்குமரன் இப்ப எப்படி முத்துக்குமரன் இருக்குன்னா, இல்ல அருணுக்கு இல்ல ஒரு சப்போர்ட்டிங்கா நிமிஷம் ஆர்கே. போயிருதுல்ல.
நான் சிலம்பரசன் அதுக்கோசரம் சொன்னது. மட்டும் நீங்க போன ஸ்பேஸ்ல பேசுனதை நான் மொத்தமா கேட்டேன். இதே பாயிண்ட தெளிவா பேசுனீங்க. அங்க யாரும் அப்போஸ் பண்ணல. இங்க அப்போஸ் பண்ணது உங்களுக்கே ஒண்ணும் புரியல. அவ்வளவுதானே சிலம்பரசன்? முடிஞ்சிருச்சு. இல்ல முத்துக்குமரனை வந்து எதுக்கு அர்ச்சனா கூட கம்பேர் பண்றாங்கன்ட்டு எனக்கு இது வரைக்குமே தெரியல. ஏன்னா வந்து நான் போன ஸ்பேஸ்ல சொன்னதே இந்த ஸ்பேஸ்லயும் சொல்றேன். ஏன்னா முத்துக்குமரன் வந்து நிறைய இடத்துல டபுள் ஸ்டாண்ட் மட்டும்தான் எடுத்திருக்காரு. அர்ச்சனா வந்து ஸ்டாண்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் பேசியிருக்காங்க. அருண் சொன்னது என்ன அப்படின்னா அருண் சொன்னது இல்ல, சாரி, முத்துக்குமரன் சொன்னது என்ன அப்படின்னா, போன சீசன் ஜெயிச்சது வந்து வெறும் பேசி பேசி மட்டும்தான் ஜெயிச்சாங்க அப்படின்ட்டு வந்து முத்துக்குமரன் வந்து சொல்லியிருப்பாரு அருணை வந்து ட்ரிகர் பண்றது. இல்ல 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 அப்படியெல்லாம் அருணை சொல்லல. ட்ரிகர் பண்றதுக்கு ஐயா சிலம்பரசன் தெளிவான என்னோட பாயிண்ட் புரிதல் புரிஞ்சுக்குங்க. அப்படி இருந்ததுங்க. அவரு கேக்குறாப்புல முத்துக்குமரனை வந்து ட்ரிகர் பண்ணணும் அருணுக்கு. கண்ட மேனிக்கு ஏதாவது பேசுனா நம்மள எல்லாத்தையும் கொட்டிடலாம், இருக்கிறது எல்லாத்தையும் கொட்டிடலாம். சிம்பிளா பாத்துக்குங்க. உள்ள போய் தீபக் வந்து ஸ்லோ பிரீத்திங் ஸ்லோ பிரீத் அவுட் பண்ணிட்டு இருப்பாப்ல, மெடிடேஷன் மோட்ல இருப்பாப்ல. அப்ப எல்லாரும் உள்ள போவாங்க. அப்ப முத்துக்குமரன் வந்து உள்ள என்ட்ரு ஆனது லெஃப்ட் சைடுல இருக்க கட்டில உட்காந்துருப்பாப்ல. நான் இருக்கட்டா போட்டான்னு சொல்லி கேட்பாப்ல. போறதுனா போங்க அப்படின்னு சொல்லி தீபக் சொல்லிடுவாரு. முத்துக்குமரன் வந்து சரி நான் இருக்கேன்னு உட்காந்துருப்பாப்ல. ஓகே, உடனே அருண் சொன்ன வார்த்தை என்ன சொல்லுவாப்ல அப்படின்னா, இல்ல நான் போக மாட்டேன், நீ இருந்தீன்னா எப்படி நான் இல்லாதப்ப நீ என்னை பத்தி ஏதாவது சொல்லி ஏதாவது இது பண்ணி விட்டுருவ, அது பண்ணி விட்டுருவ. இது எல்லாமே அன்னெசரி. ஒண்ணு பேச தெரிஞ்சா பேசு, இல்லைன்னா என்ன பண்ணுன்னா வருது எனக்கு வாயில, பட் வந்து அது அன்னெசரியா போயிருமே, நான் அவாய்ட் பண்ணிடுறேன். இவருக்கு ஒரு பேசவும் தெரியல, ஒரு வெங்காயமும் தெரியல. சோ அருணுக்கு இருக்கிறது வந்து கம்ப்ளீட்லி வந்து வன்மம் 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 மட்டும்தான். வன்மமான் முத்து. அவ்வளவுதான். நோ 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 நீங்க யோசிங்கய்யா. வன்மமான் யார் யார் சொல்றேன் கேளுங்க. முத்துக்குமரன், ஜாக்லின், சௌந்தர்யா, மஞ்சரி, ஓகே, ரயான். ஏன்னா இவங்க எல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க, வெளியில தெரியுறாங்க. இந்த வாரம் ரயானுக்கு கைத்தட்டல் வந்துச்சுன்னா ஒருத்தன் விடாம எல்லாம் வயிற்றுலயும் வாயிலையும் அடிச்சுட்டு மூளை ஈசானி மூலையா பார்த்து போய் உட்காந்து அழுதுகிட்டு இருப்பானுங்க. அவ்வளவுதான். அவனுக்கு இருக்கிற பிரச்சனை அது மட்டும் இல்லைங்க. இப்பெல்லாம் இல்ல அவனுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? அவனுக்கிட்ட இருக்கிற பேச்சு திறமை தான் அருணுக்கு இருக்க பெரிய பிரச்சனை. பிக் பாஸ பேசி பேசி தான் நம்ம ஜெயிக்க முடியும். நீங்க எல்லா சீசன்லயும் எடுத்துக்கங்க, பேசாதவன் ஜெயிக்கவே முடியாது. சீசன் 6ல அசீம் எடுத்துக்கங்க, பிரதீப் எடுத்துக்கங்க, அர்ச்சனா எடுத்துக்கங்க, எல்லாருமே மக்கள் மனசை கவர்ந்தவங்க, எல்லாருமே நல்ல ஓரளவுக்கு பேச தெரிஞ்ச நபர்கள் தான். அது நம்ம கிட்ட இல்லையேங்கிற ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அவனுக்குள்ள இருந்துகிட்டு தான் இருக்கு. அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதுதான் அவன் சப்கான்சியஸ் மைண்ட்ல பூந்து முத்துக்குமரனை டார்கெட் பண்ணு. இன்னைக்கு அவன் விட்டான் பாத்தீங்களா ஒரு வார்த்தை, பேசுறது மட்டும் பா 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 பேசுறத மட்டும் நீ வந்து பண்ணி ஒன்னும் மக்கள்கிட்ட போய் ஜெயிக்க முடியாதுன்ற மாதிரி ஒரு விஷயம் விட்டவன் போடுறானாலே நமக்கு அது வரல. இவன் அதை நல்லா பண்றானே, இவனுக்கு அதனால கைத்தட்டல் கிடைக்குதே. இன்னொரு விஷயம் என்னன்னா, இவனை ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணி விட்டுட்டாருன்னு நினைக்கிறேன் இந்த வாரம் விஜய் சேதுபதி. இவனையும் விசாலையும் ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணதுல வந்து தலைவன் கொஞ்சம் குஷி ஆயிட்டான். ஆகா நமக்கும் வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னா பாண்டி அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப ஒரு ஃபார்முக்கு வந்துட்டான். வந்ததுல இருந்து போட்டு அடிப்போம்டா, நமக்கு முத்துக்குமரனை போட்டு அடிடா, நம்ம தான்டா ஓட்டிங்ல மேல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான் போல இருக்கு. ஓட்டிங் ஆடுற மாத்தி சேவ் பண்றாங்கன்ற பேசிக் அறிவு இருக்கிறவன் அதை செய்ய மாட்டான். நம்மளால அதை செஞ்சுட்டு இருக்கோம். உற்சாகப்படுத்திட்டு போயிட்டாரு. எல்லாமே ஹோஸ்ட் கையில தானே இருக்கு. அருண் உனக்கு கைத்தட்டல் வருதா, வெளியில இருந்து ஆடியன்ஸ்ட தட்டுக்கு, நான் எந்திரிச்சு நின்னா தட்டணும் அப்படின்ட்டாரு. இருக்கிறவன் பூரா கை தட்டுறாங்க. அருண் எந்திரிச்சு நின்னோட முகத்துல வெக்கத்தை பார்க்கணுமே, ஐயைய பொத்தி பொத்தி வச்ச புள்ள மேகலை அதுக்கு வெக்க விட்டு போகலங்கிற மாதிரி வாயெல்லாம் பல்லா இருந்துச்சு நம்ம வேலுக்கு. அதுல ரொம்ப குஷி ஆயிட்டான். நம்ம முத்துக்குமரனை டார்கெட் பண்ற அளவுக்கு நமக்கு ஒரு இது வந்துருச்சு. ஒரு 50 நாள்ல நம்ம வந்து ஏதோ பண்ணிட்டோம். முத்துக்குமரன் இதுக்கப்புறம் 50 நாளுக்கு மேல ஆயிடுச்சு, இண்டிவிஜுவல் கேம்னு வந்துருச்சு. நம்ம வந்து அவனை கார்னர் பண்ணுவோம். அவன் ஏன்னா முத்துக்குமரன் தான் டாப்ல இருக்கான் அப்படின்னு இவன் நம்புறான். அதான் உண்மையும் கூட ஆண்கள் அணியில. சோ இவன் நம்புறதுனால முத்துக்குமரன் டார்கெட் பண்றான். அவன்கிட்ட இருக்கிற பேச்சு திறமை ஏதோ ஒரு விதத்துல இவனுக்கு கொஞ்சம் நெருடலா இருக்கு அப்படிங்கிறது அவன் இன்னைக்கு பேசும்போது எனக்கு புலப்பட்டது. அதை நான் ஷேர் பண்ணிக்கிட்டு உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். சுரேஷ் சாருக்கு ஒரு வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ செய்யும். ஆக்சுவலி ஆட் ஆன் பாயிண்ட் வந்து ஒண்ணு பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். வேற ஏதாவது டாபிக் வந்து டிஸ்கஷன் வந்தா மறுபடியும் நாம மைக்க பேசு கண்டிப்பா. என்னன்னா இப்ப அங்க வந்து கான்வர்சேஷன் பிட்வீன் அருண் அண்ட் முத்துக்குமரன் இருக்குல்ல லிவிங் ஏரியால, அங்க வந்து ஒரு 10 செகண்ட்ஸ் 15 செகண்ட்ஸ் கேப்புக்கு அப்புறம் வந்து முத்துக்குமரன் வந்து அந்த பாயிண்ட் எடுத்துட்டு வந்தாருன்னா நானே இன்னைக்கு முத்துக்குமரனை போட்டு பொழந்து அடிச்சிருப்பேன். வித்தின் a செகண்டுக்குள்ள அவர் அந்த கவுண்டர் கொடுத்துருக்காரு. அதை இங்க இருக்கவங்க யாருமே இன்ன வரைக்கும் புரிஞ்சுக்கல. அவரு வந்து வித்தின் a செகண்டுக்குள்ள ஒரு கவுண்டர் கொடுத்துட்டாரு. அதை போய் எப்படிதான் இவர் வந்து ஐயோ இவரை போய் இது பண்றாங்க, இவர் போய் அதை அர்ச்சனா வந்து இது பண்றாங்க, அது இல்லவே இல்லை. அங்க டாபிக் லூசுத்தனமான டாபிக். அப்படி கான்வர்சேஷன் வந்து இப்ப ஸ்பேஸ் இல்ல,
அந்த போஸ்ட்ல போயிட்டு இருக்கு, எக்ஸ்ல வந்து போஸ்ட் போயிட்டு இருக்கு. எப்படிதான்டா நீங்க இப்படி புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றது எனக்கு சுத்தமா வேலிடேஷன் இல்லை. அண்ட் முத்துக்குமரன் ஒண்ணு பண்ணது மஞ்சரிக்கு சப்போர்ட்டா இருந்திருக்கலாம். பட் அவர் ஒரு ரீசன் சொல்றது இன்னமும் எனக்கு ஏற்புடையதா இல்லை. அதை மட்டும் சொல்லிக்கிறேன். பட் ஏதாவது கான்வர்சேஷன் வந்தா நான் கண்டிப்பா பேசுறேன். ஓகே. எஸ் எஸ் அபி 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 அண்ட் இருங்க சிலம்பரசன் மாஸ்டர் முடிச்சிட்டீங்கல்ல? முடிச்சாரு. மாஸ்டர் ஆமா ஆமா மாஸ்டர் ரொம்ப நேரமா இருக்காருங்கய்யா. மாஸ்டர் எஸ்கே மாஸ்டர் நான் பேசிட்டோம். முடிச்சிட்டீங்கன்னா கொஞ்சம் நான் கீழே பேசுறேன். இறங்குனீங்கன்னா நான் ஸ்பீக்கர் இன்னும் நிறைய பேர் ரிக்வஸ்ட் கொடுத்துருக்கேன். ஓகே ஹாய் ஹாய் என்ன ரொட்டேட் பண்ணிருங்க சார். நான் என் பெர்ஸ்பெக்டிவ் சொல்லி கொடுறேன். எனக்கு உங்களுக்கு கருத்து முரண்பாடு இருந்து கொள்ளலாம். பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மஞ்சரி வேணும்னு தான் இன்னைக்கு பேசினமா எனக்கு என்ன தோணுச்சு. ஏன்னா அன்னைக்கு ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும் அருண் கூட, அதுல நடுவுல முத்து வந்து டிஃபைன் பண்ணுவாரு. இன்னைக்கு கூட விஷால் ட்ரிகர் பண்ணியிருந்தாலும் மஞ்சரி முதல்ல போயிட்டு கேட்பாங்க. பட் மஞ்சரி இன்னைக்கு கூட நினைச்சிருக்கலாம் முத்து வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டை டிஃபைன் பண்ணுவாருண்டு. பட் அஃப்கோர்ஸ் முத்து அவங்களுக்கு சப்போர்ட்டா நிற்கல. அது ஒரு விஷயம். as well as லாஸ்ட் சீசன் அர்ச்சனா பத்தி சொல்லணும்னா, லாஸ்ட் சீசன் அர்ச்சனா பண்ண மெயின் இது என்ன ஏதாவது நெகட்டிவ் பாயிண்ட் இருந்தா எல்லா கேமரா கிட்டையும் போயிட்டு அது ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஒரு பாயிண்ட் இருந்தா பேசிக்கல் எக்ஸாம்பிள் எடுத்துக்கொண்ட விஷ்ணு கூட ஒரு ஃபைட் போயிட்டு இருக்கும். அந்த ஃபைட்ல நடந்த எல்லா பாயிண்ட்டையும் ஒரு நிமிஷம் மாஸ்டர், ஒரு நிமிஷம். இப்பதான் அந்த டாபிக்கை மாத்தி விட்டு நான் திரும்பி கொண்டு வந்தேன் இந்த ஸ்பேஸை. திரும்பி ஆரம்பிக்காதீங்க. நீங்க இந்த சீசன் மட்டும் பேசுங்க. அதெல்லாம் அடிச்சு தோச்சாச்சு, முடிஞ்சிச்சு. சாரி நான் இல்ல அதை கிளாரிஃபை பண்ணி கொண்டேன் அர்ச்சனா பத்தி. இன்னைக்கு நடந்ததுல இதுதான் எனக்கு என்னன்னா, மஞ்சரி வேணுமென்றே சிம்பத்தி கார்டு யூஸ் பண்றாங்களோன்னு ஒரு தோணுது. ஏன்னா அன்னைக்கும் அந்த ஃபுட் மேட்டர்ல அது வந்து ஷேர் பண்ணியிருக்கலாம் யாரு கூடயாவது. அது அவங்க வேணுமென்றே எக்ஸஜுரேட் பண்ணி அது முத்துவை கொண்டு வந்து உள்ள அது நைட் வரைக்கும் கன்வர்சேஷன் போச்சு. இன்னைக்கும் முத்துவை உள்ள கொண்டு வந்து இதை எக்ஸஜுரேட் பண்ணி போகலாம்னு பார்த்தாங்களோ அதே அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகிச்சோன்னு தான் எனக்கு தோணுது. என் பெர்ஸ்பெக்டிவ் இது. தட்ஸ் ஆல். தேங்க்யூ மாஸ்டர். பேசுங்க எஸ்கே. அண்ட் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அடுத்து யாராவது பேசணும்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. புது ஸ்பீக்கர் இந்து வந்திருக்காங்க, பிரியா வந்திருக்காங்க, தாத்தா இருக்காப்ல. ஓகே டாம், நான் பேசுறேன். பேசுங்க எஸ்கே. ஓகே, இன்னைக்கு டாம் பேசுனது எல்லாமே நான் வந்து சொல்றேங்க. என்னைக்குமே இந்த மாதிரி வந்தது இல்லை இத்தனை நாள்ல. டாம் ஃபயர் ஒரு ஆப்ஷன் எனக்கு இல்லை இங்க. அதனால வந்து நான் பாருங்க உங்களுக்கு ஹார்ட் போடுறேன், பாத்துக்கோங்க. அந்த மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு சிங்க் வந்து கரெக்டா இருக்கு நம்ம ரெண்டு பேருக்கும். அதாவது அந்த தாட் ப்ராசஸ் சொன்னாங்க. இந்த இது வந்து ஜாக்லின் சொன்னது நான் கூட நினைச்சேன். நானுமே ஜாக்லினுக்கு வந்து சப்போர்ட் தாங்க, இல்லைன்னுலாம் சொல்லல. கம்பேரிட்டிவ்லி மற்றவங்களுக்கு கம்பேர் பண்றப்ப ஜாக்லின் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு குட் ஹார்ட்டடா இருக்காங்க அப்படிங்கிற எல்லாம் ஓகே. இன்னைக்கு என்ன பண்ணாங்க அப்படிங்கறது பாக்குறப்ப உண்மையாலுமே கொஞ்சம் வந்து அவங்க பண்ணதுல வந்து கொஞ்சம் தப்பு இருக்குது அப்படிங்கறதுல வந்து ரொம்ப பெரிய உலகமாக பாவம்லாம் இல்லை. இருந்தாலும் இன்னைக்கு தப்பு தானே அது. அதை நம்ம ஒத்துக்கணும் இல்ல, அதை பேசணும் இல்ல. அதைதான் நானும் சொல்றேன். அதே மாதிரி மஞ்சரியை வந்து டார்கெட் பண்ணிட்டாங்க, எல்லாருமே சேர்ந்து சார்ஜ் பண்ணிட்டாங்க. அதேதான் யாரோ சொன்னாங்க போன சீசன்ல டைட்டில் வின்னருக்கு நடந்தது தானே இதுவும் அப்படின்னு. என்ன வித்தியாசம் இருக்குன்னு சொல்லி யாரோ கேட்டாங்க. அதுதானே எல்லாரும் சார்ஜ் பண்ணி வந்துட்டாங்க. மத்தவங்க பேசணும்னு நினைச்ச பவித்ராவும் ஆனந்தியுமே அவங்க அந்த ரெஸ்ட் ரூம் போனதுக்கு அப்புறம் தான் போய் பேசுறாங்க, பின்னாடியே போய் நம்ம பேசிருக்கலாம். ஏமா அங்க பேச வேண்டியதுதானம்மா. சாரி, இல்ல பவித்ரா பேசிட்டாங்க. பவித்ரா அந்த இடத்துல உட்கார்ந்திருக்கப்பவே வந்து நீங்க சார்ஜ் பண்றீங்கன்னு சொல்லி பவித்ரா பேசிட்டாங்க. நானே இன்னைக்கு பவித்ராக்கு வந்து ஒரே ஒரு ஹார்ட் கொடுத்துட்டேன். கரெக்ட், பேசிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா கூட பேசிருக்கலாம், அவங்க பக்கம் நின்று இருக்கலாம். முத்து வந்து பேசல, அவங்க வந்து ஃப்ரெண்டு தான். ஒரு சேவன் ப்ரோ பேசினப்போ எனக்குமே நியாயமா தான் பட்டுச்சு. ஆனா முத்து என்ன நினைக்கிறாரு அப்படின்னு நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்மள வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இந்த டீமுக்குள்ள நம்மள போடுறாங்கிறத வந்து நல்லா ஸ்மெல் பண்ணிட்டான்.
அதனால வந்து முடிஞ்ச வரைக்கும் முத்து வந்து மஞ்சரி கிட்ட இருந்து கொஞ்சம் தூரமா இருக்கிறதுக்கு ட்ரை பண்றோம். போன வாரம் பாத்தீங்கன்னா அந்த அந்த பேட்ச் எடுத்தது, அப்புறம் வந்து இன்னைக்கு வந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மர் கொடுத்தது, இதெல்லாம் பாக்குறப்ப ஓ இந்த மாதிரி நீ நானும் மஞ்சரியும் ஒரு இது கிடையாது அப்படிங்கறத வந்து ரெஜிஸ்டர் பண்றதுக்கு ஆடியன்ஸுக்கும் சரி, அங்க வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கும் சரி ரெஜிஸ்டர் பண்றதுக்கு. அது வந்து தப்புன்னு சொல்ல, நான் தெரியும் சொல்ல, அது அவனோட கேம் பிளே. ஆனா இதுல என்னன்னா மஞ்சரி பக்கம் வந்து மஞ்சரி எல்லாரும் சேர்ந்து சார்ஜ் பண்ணிட்டாங்க. வீக்கெண்ட்ல வந்து இதை வந்து போஸ்ட் வந்து அட்ரஸ் பண்ணணும். நாம பாக்குற மாதிரிதான் அவரும் பாப்பாருன்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு மேல இன்னும் ஒரு அருண் பக்கம் தான் கரெக்ட், அருண் பண்ணது நியாயம் அப்படின்னு சொல்லி பேசுவாரான்னு எனக்கு தெரியல. அப்படி பேசுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அட்ரஸ் பண்ணணும். முக்கியமா தீபக் வந்து இன்னைக்கு உள்ள போய் பேசுறப்ப நீங்க எல்லாம் கவனிச்சு கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்து நானாவே இல்லடா, நான் வந்து இப்ப கேப்டனா இருந்தேன், இன்னைக்குதான் நான் உண்மையா இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசுவாப்ல. அப்படின்னா நீ ஒரு மாஸ்க் போட்டுட்டு இருந்திருக்க, நடிச்சிட்டு இருந்திருக்க, உன்னோட சுயரூபம் வெளியில வந்துருச்சு. கரெக்ட் தானே? எனக்கு தீபக் ரொம்ப அந்த பாடி பிடிக்குங்க. லாங்குவேஜ் நோ 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 அந்த பாடி தமிழும் லாங்குவேஜ்லாம் வந்து சரஸ்வதியின் ஒஸ்ட். சீரியல்ல அதேதாங்க. தமிழும் சரஸ்வதியின் சீரியல் அத்தனை தடவை பார்த்தேன். இந்த சீசனுக்குள்ள வந்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து தீபக் தான் பிடிச்சது. இன்னைக்கு வந்து பிடிக்கல. காரணம் என்ன? உன் கேரக்டர் பிடிக்கல, அதனாலதான் உன்னை பிடிக்கல. அந்த பொண்ணுகிட்ட ஏங்கிற கத்துற, என்ன பண்ணுவ, அதான் இப்படி கையை காட்டுற, இதெல்லாம் என்னப்பா பிஹேவியர் இது? நீ பையன்கிட்ட பண்ணாலே நாங்க ஒத்துக்க மாட்டோம், அதுவும் ஒரு பொண்ணுகிட்ட போய் இந்த மாதிரி எல்லாம் பேசலாமா? எப்படி? ஒன்னும் எனக்கு புரியல. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஓகே, அவ்வளவுதான். தேர்ட் ப்ரோமோ ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும். தேர்ட் ப்ரோமோல வந்து தேவையில்லாம அது சாயந்தரமே பேசினேன், ஈவினிங்கே பேசினேன். நம்ம சாம் வந்து ஸ்பேஸ் போட்டிருக்கிறப்ப அதை இன்னொரு தடவை சொல்லிடுறேன். தேவையில்லாம முத்துவை கொண்டு வந்து உள்ள இழுத்து விட்டீங்க. அவன் வந்து ப்ரோமோல வரல, அவன் வந்து கீழே போயிட்டான், அவன் வந்து டவுன் ஆயிட்டான், அவனோட கேம் வந்து டவுன் ஆயிருச்சு அப்படிங்கிறவன கொண்டு வந்து லைம் லைட்ல நிறுத்திட்டீங்க. அவன் வந்து திரும்ப வந்து கேமுக்குள்ள வந்துட்டான், அவன் வந்து லைம் லைட்டுக்குள்ள வந்துட்டான், அவனை கொண்டு வந்து நிறுத்திட்டீங்க. வேண்டியது பண்ணி அவன் என்னென்ன உங்களால பண்ண முடியுமோ பண்ணி விட்டீங்க, அவ்வளவுதான். அது போன வாரம் கூட சௌந்தர்யா வந்து உட்காந்து யோசிச்சு, நாம வந்து பின்னாடி போறோம்டா, நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு அந்த பசங்களெல்லாம் வரிசையா நிக்க வச்சு அங்க அது ஒரு நல்லா இருந்துச்சு. அது ஒரு ப்ரோமோ கண்டென்ட் நல்லா இருந்துச்சு. அது ஒரு பூம் ஆச்சு அந்த டைம்ல. இந்த வாரம் பாத்தீங்கன்னா அதே வெள்ளிக்கிழமை கடைசி ப்ரோமோ, தேர்ட் ப்ரோமோ தான் இதுவும். இவன் கம்முனு தான் இருக்கிறான். இந்த அருண் போய் வலுக்கட்டாயமா அவனை கூப்பிட்டு வந்து என்னென்னமோ பண்ணி ஏதோ பேசி கடைசியா பேச்சு திறமை வச்சுதான் அவங்ககிட்ட ஒண்ணு இருக்குதுன்னு சொல்லி அவன் ஒரே வார்த்தையில அடிச்சு முடிச்சு விட்டான், போனா அப்படின்ட்டு. அது இதுல என்னன்னா போன வருஷம் டைட்டில் வின்னர் கெட்டிங் எக்ஸ்போஸ்டுங்கிற மாதிரி தான் இருக்குது இப்ப நடக்கிறதெல்லாம் பார்த்தா. என்ன சொல்றதுன்னு ஒண்ணு புரியல. தேங்க்யூங்க. தேங்க்ஸ். அண்ட் மேல வந்து அருணுக்காக ஒரு வீடியோ வந்து டேக் பண்ணியிருக்கேன். மக்கள் எல்லாரும் அதை பார்த்து ரசிக்கவும். எஸ் இந்து சாரா போயிட்டாங்களா? ஹாய் தாத்தா. அப்பா ஹாய். சாரி தாத்தா. இல்ல தாத்தா, நாங்க ஃபர்ஸ்டே உங்களை கூப்பிட்டோம், நீங்க அமைதியா இருந்தீங்க, அப்புறம் போயிட்டீங்க. இல்லை ஃபர்ஸ்ட் நீ கூப்பிடும் போது இல்லை, நான் போயிட்டேன். ரொம்ப நேரம் வெயிட் ஓகே. பண்ணேன்.